பாபா சொல்லுவார், எந்த நேரமும் நினைவுல இருக்க சொல்லுவார். நினைவுகள் என்று சொன்னா எல்லாமே நினைவுகள் தான். இந்த யக்யாவினுடைய அப்ப நிறைய பேர் தாதிய பார்த்திருப்பீங்க, தாதி ஜாங்கிய பார்த்திருப்பீங்க. அந்த நினைவுகளை எங்களுக்குள்ள திருப்பி திருப்பி மீட்டு, அதுக்காகத்தான் நாங்க எப்பவுமே சொல்றது, இந்த மூதாதையர்கள படம் எங்களோட கட்டாயம் வச்சுக்கொள்ளணும். ஆஹ் அப்ப சங்கம யுகத்தின் கோல்டன் ஏஜ், சங்கம யுகத்தின் பொற்காலம், சங்கம யுகத்திட வசந்த காலம், தாதிமார்களோட நாங்க வாழ்ந்த காலம். எல்லா தாதிமார்களையும் நாங்க பார்க்கல, பிரம்ம பாபா மம்மா எல்லாம் நாங்க பார்க்கல. ஆனா எங்களால அவைகளோட வாழையே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில, அப்படிப்பட்ட ஒரு உலகத்துலதான் எங்களை பாபா இப்ப வாழ வச்சு கொண்டிருக்கிறார். எங்களை பொறுத்தளவுல இப்ப நாங்க பிராமணர்கள் சங்கம யுகத்துல எங்களுக்கு ஆன்மீகம்ண்டா என்னன்னு விளங்கி இருக்கு. ஆன்மீகம் என்று சொல்றது முழுக்க முழுக்க நாங்க மனதால வாழ்ற வாழ்க்கை. இந்த மனநிலை என்னவோ அதுதான் என்னுடைய ஆன்மீக நிலை. பாபா எப்பவுமே எங்களுக்கு உன்னை ஆத்மாண்டு நினை அப்படித்தானே சொல்லுவார். தந்தையாகிய என்னை நினை என்றுதான் சொல்லுவார். அப்ப அந்த கட்டளைகள் எல்லாம் என்னத்துக்கு? என் மனதுக்கு. என் மனதுக்கு தான் பாபாண்ட கட்டளைகள். இன்றைக்கும் பாபா முரளியில சொல்றார், தூய்மையான சுத்தமான பிள்ளைகள் என்று சொன்னா அவையில் பாபாண்ட வழிகாட்டல்களை பின்பற்றாக்கள். நாங்க சென்டர்ல இருக்கிறோமா வீட்டுல இருக்கிறோமான்றது இல்ல. இன்னைக்கு பாபா அப்படித்தான் சொல்றாரு முரளியில. நாங்க வீட்டுல இருந்தாலும் நான் பாபாண்ட பண்டாரியில இருந்துதான் சாப்பிடுறேன். பாபாண்ட பண்டாரால இருந்துதான் நான் சாப்பிடுறேன். என்ன பராமரிக்கிறது, என்ன வழி நடத்துறது, என்ன பாதுகாக்கிறது எல்லாமே பாபா தான். அப்ப இந்த மனதுண்ட நிலை, மனதுண்ட தராதர, மனதுண்ட குவாலிபிகேஷன்ஸ் தான் நான் எப்பவுமே செக் பண்ணி பார்க்கணும். நான் என்ன நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் பார்க்கணும். அப்ப தாதிஜி எல்லாம் 5ஆம் வகுப்போ 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சாள்தான். ஆனா ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேர்ல்ட் உமன், அவர் லீடர். சாதாரண பெண்மணி இல்ல, ஒரு லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு சர்வதேச ஆர்கனைசேஷன் லீடர். என்ன படிச்சவ, என்ன குவாலிபிகேஷன், எங்க ட்ரைனிங் எடுத்தவ? ஒன்றும் இல்லை. ஒரு அப்ப நான் என்ன மனநிலையில, இந்த உணர்வு நிலையில என்ன மாதிரி இருக்கிறேன்? நான் ஒன்றும் படிக்கல, நான் ஒரு கிராமத்துல இருந்து வந்த நான், எனக்கு இந்த மொழி பேச தெரியா, அந்த மொழி பேச தெரியா, எனக்கு இந்த நாகரிகமா நடக்க தெரியா, நாகரிகமா பழக தெரியா, உடுக்க தெரியா. இதெல்லாம் இந்த கான்சியஸ்னஸ். தாடி அப்படி இருந்திருந்தா இன்றைக்கு எங்களுக்கு இப்படி ஒரு தாடி கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அப்ப பாபா முழுக்க முழுக்க எங்களோட கான்சியஸ்னஸ், எங்களோட உள் உணர்வுகளைத்தான் பியூரிஃபை பண்ற. பியூரிஃபை பண்றேன்னு சொன்னா சுத்தமாக்குற, தூய்மையாக்குற. ஆன்மீகம் என்றா ஆத்மா தன்னைத்தான் சுத்தமாக்குறது, தூய்மையாக்குறது. அப்ப தாதிஜி இப்ப எல்லாருக்குள்ளயும் எல்லா விதமான சிறப்பியல்புகள், வித்தியாசமான சிறப்பியல்புகள் இருக்குது. எங்களுடைய யக்யாவுல மம்மாவுக்கு அடுத்ததா எங்களுடைய நிர்வாக தலைவி தாதி பிரகாஷ் மணி. அப்ப இந்த பிரம்மகுமாரிகள் உலக ஆன்மீக பல்கலைக்கழகத்தினுடைய ஸ்தாபகர்
பிரஜாபிதா பிரம்மா முதலாவது நிர்வாக தலைவி. ஏன்னா இங்க வந்து எப்பவுமே அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சிஸ்டர்ஸ் தான், லீடர்ஷிப் சிஸ்டர்ஸ் தான். இந்த இந்த ஸ்தாபனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி சமூகத்துல முன்னுக்கு நிறுத்தப்படுறது எப்பவுமே ஒரு சிஸ்டர் தான். அப்ப அதனால பிரம்மபாபா இருக்கையே சமூகத்துல ஆஹ் இந்த நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி எங்க போய் நிக்க வேண்டி வந்தாலும், எந்த ஒரு அரச அலுவலகமோ அல்லது ஒரு அரச தேவையான ஒரு விஷயத்திலேயோ எல்லாத்துலயும் மம்மாவை தான் பாபா முன்னுக்கு விட்டார். அப்படி மம்மாவுக்கு அடுத்ததா இந்த யக்யாவுடைய பிரதிநிதிகள் தாதிமார்கள். அதுல தாதி பிரகாஷ்மணி, பிறகு அவருக்கு பிறகு தாதி ஜாங்கி. அவைக்கு எத்தனை வயசா இருந்தாலும் அவைதான் அடுத்தடுத்த ஆக்கள். தாதி ஜாங்கி, தாதி ஜாங்கிக்கு பிறகு குல்சார் தாதி. அவைகளால பேச இயலுமோ, நடக்க இயலுமோ, சிந்திக்க இயலுமோ, என்ன உடல்நிலையில இருந்தாலும் அதெல்லாம் ஒரு கணக்கு இல்லை. அதான் அந்த ஓர்டர். தாதி குல்சாருக்கு பிறகு தாதி ரத்தன் மோகினி, அதுக்கு பிறகு இப்ப நியூயார்க் மோகினி பேர். அதே நேரம் இப்ப நிறைய கமிட்டிஸா நிர்வாகம் இருக்குது. அப்ப தாதிஜியின் ஸ்பெஷாலிட்டிஸ, சிறப்பியல்புகள், அவனோட குணங்கள், அதே நேரம் அவனோட ஆளுமை என்றது அவனோட பர்சனாலிட்டி. அவனோட பர்சனாலிட்டி என்று சொல்றது அவனோட குணங்களை அவ எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணினா. அவனோட குணாதிசயங்கள் இருக்கும், எல்லாருக்குள்ளயும் இருக்கும் நல்ல நல்ல குணங்கள். அத என்ன மாதிரி நாங்க அதை வடிவமைச்சு வெளிப்படுத்துறோம்ன்றதுதான் எங்களோட ஆளுமை. இப்ப நான் நல்ல நேர்மையான ஒரு ஆளா இருக்கலாம், பணிவான ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா நான் நேர்மைன்னு சொல்லி போட்டு எல்லா இடத்துலயும் நான் கேள்வி கேட்பேன், எல்லா இடத்துலயும் சண்டை பிடிக்க போவேன், எனக்கு பொய் சொல்றது என்ன பார்த்தோன்று கேளாது, எனக்கு யாரும் ஏமாத்து வேலை செய்தா பார்த்தோன்று கேளாது என்று சொல்றோம்னா அந்த பர்சனாலிட்டி வந்து லீடர்ஷிப்புக்குரியது இல்ல. நேர்மைதான், ஆனா லீடர்ஷிப் பர்சனாலிட்டி இல்லை அது. அப்ப நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், அதே நேரம் பணிவா இருக்கணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். ஆனா அதே நேரத்துல நியமங்களை மீறக்கூடாது, பாபாவுக்கு விசுவாசமா இருக்கணும், கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஆளா இருக்கணும். இதைத்தான் பர்சனாலிட்டி என்று சொல்றது, ஆளுமை என்று சொல்றது. அப்ப குணங்களும் ஆளுமையும் தாதியில பிரம்மா பாபா வந்து இந்த பர்சனாலிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்றதுல கெட்டிக்காரு. அதாவது ஒவ்வொருத்த ஆளுமைகளும் என்னென்ன மாதிரியானது, இந்த காய எங்க நகர்த்தோணும், இந்த காய எங்க வைக்கணும் என்ற அந்த ஒரு சரியான ஒரு நிர்வாகம். அடுத்தது பிரம்ம பாபா, அடுத்தது என்ன, முதலாவது அவர்தான். யார எப்படி செதுக்க வேணும். இப்ப கருங்கல்ல ஒரு சிலதை செதுக்கலாம், களிமண்ணுல ஒரு சிலதை செதுக்கலாம், சீமேந்துல ஒரு சிலதை செதுக்கலாம், தங்கத்துல ஒரு சிலதை செதுக்கலாம், இரும்புல ஒரு சிலதை செதுக்கலாம். அப்போ ஒவ்வொரு உலோகங்களுக்கும் நாங்க ஒவ்வொரு விதமான வடிவங்களை அதுக்கு கொடுக்கத்தான் அதுக்கு அழகு. கருங்கல்ல கொடுக்கிற வடிவத்தை தங்கத்துல கொண்டு வந்து கொடுக்க இயலாது, தங்கத்துல கொடுக்கிற வடிவத்தை கருங்கல்ல கொண்டே கொடுக்க இயலாது. சில வேளையில பேட்டர்ன் ஒரே மாதிரி இருந்தாலும் அந்தந்த உலோகங்களோ அல்லது அந்தந்த பொருள்கள்ல அது வெளிப்படுத்தப்படையல அது வித்தியாசமா இருக்கும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு சொன்னா, அப்படி பிரம்மா பாபாவுக்கு வந்து ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் இருக்கிற குணாதிசயங்களும் ஆளுமைகளும் சரியா துல்லியமா இனங்காணையிலும் அடையாளப்படுத்தியிலும் அதை வந்து நாங்க ஒரு சென்ஸ் என்று சொல்லுவோம். அது வந்து ஒரு அது என்னென்னதை வளர்க்கிறது என்றது அதுக்கு பின்னணியில வேறு நிறைய குணங்கள் இருக்கும். அது ஒரு திறமை தான் உண்மையில, அது ஒரு திறமை, அது ஒரு கெட்டித்தனம்,
அதுக்கு ஒரு நல்ல மனம் வேணும். அப்பதான் அந்தந்த ஆக்களை அந்தந்த இடத்துல வச்சு அவைகளுக்குரிய ஆஹ் முழு பலாபலனையும் யக்யா பெறக்கூடிய வகையிலையும் அதனுடைய ஆஸ்திய அவையில் பெறக்கூடிய வகையிலையும் ஆஹ் இந்த தலைமை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப தாதி இந்த பீரியட் வந்து ஒரு சேலஞ்சிங்கான பீரியடா இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது என்னுடைய ஊகம். ஆரம்ப கட்டத்துல அவட நிர்வாக பொறுப்பா எடுத்திருந்த நேரத்துல. ஏனண்டா முதல்ல எல்லாரும் பிரம்ம பாபாண்ட கையுக்குள்ள இருந்து சின்ன சின்ன பிள்ளைகளா வந்து 33 வருஷம், சின்ன காலம் இல்ல, 33 வருஷம் பிரம்மா பாபாண்ட கையுக்குள்ள பிரம்மா பாபா தான் எங்களுக்கு எல்லாமே. ஒன் அண்ட் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட் பிரம்ம பாபா தானே அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி ஆத்மா. அப்ப அவர் ஒரு தகப்பனுக்கு தகப்பனா, அவர் ஒரு கடவுள்ன்ற ஊடகமா, சிவபாபாவையும் பிரம்ம பாபாவிலதான் பாத்துச்சுனா. அப்ப அவைக்கு பாபா என்றாலே பாப் தாதா என்று இருந்து வந்தவேல் ஆர்ட்ட சொல்லும் கேட்காத ஆக்கள், யாருக்கு நாங்க கீழ்ப்படிய மாட்டோம் என்ற ஆக்களும் பிரம்மா பாபா சொன்னா கேட்பாம். பாபா சொன்னவரோ ரெண்டு அவ்வளவு ஈகோவோட இருந்த ஆக்களும் இருந்திருப்பினா. அடுத்தது பிரம்மா பாபா என்ன இதுலன்னு சொன்னா எல்லாரும் ஈக்குவல்ஸ், எல்லா பிள்ளைகளும் தாதிமார்களும் ஈக்குவல்ஸ். ஈவன் மம்மா கூட ஒரு தாதி தான். ஆனா அந்த இடத்துல மம்மான்ற ஒரு ரோல பாபா இருக்கேக்குள்ள பாபா மம்மாக்கு அந்த ரோலை கொடுத்தார். அப்ப மம்மாவை எப்படியோ பாபா ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டுதான் இருந்திருப்பார். மம்மாவை எப்படி நீங்க ஏற்றுக்கொள்ளணும், என்ன விதத்துல மம்மாவை நாங்க மம்மாண்டு சொல்றோம், ஏன் இந்த யக்யாவில அந்த குழந்தைக்கு மம்மாண்டு நாங்க சொல்றோம் என்றத போய் பாபாட்ட எல்லாரும் டவுட்டா கேட்பினாம். கேட்கக்குள்ள பாபா அதுக்குரிய விளக்கத்தை சொல்லுவார். அது பாபா சொல்ற விளக்கம் வந்து அதுக்கு மேல் அடுத்த கேள்வி கேட்க இயலாது, அப்படி ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். இதனாலதான் மம்மா மம்மான்னு சொல்லப்படுறா. அப்ப பிள்ளைகளோட மனநிலையை புரிஞ்சு கொண்டு அப்ப மம்மாக்கு அது சரியான சேஃப்டி. ஏன்னா பாபா எப்பவும் இருக்கிறார் தானே பாதுகாக்கிறதுக்கு. அதாவது மம்மாவோட யாருக்காவது ஒரு முரண்பாடு வந்தா. ஆனா தாதி இந்த யக்யாவை பொறுப்படுத்த நேரம், தாதிக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட நேரம் பிரம்ம பாபாவும் இல்ல மம்மாவும் இல்ல. ஆனா பிரம்ம பாபாண்டைய மம்மாண்டைய கையுக்குள்ள இருந்து வளர்ந்த ஆக்கள் இப்ப தாதிய பொறுப்பாளரா ஏற்றுக்கொள்ளணும். எவ்வளவு பெரிய சேலஞ்ச் தாதிக்கு. அந்த இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. ஒரு வீட்டுல அம்மாவும் அப்பாவும் இருக்கீனா, ஒரு ஒரு எங்கட தாய் வீடுன்னு வச்சுக்கொள்ளுவோம். அம்மாவும் அப்பாவும் இருக்கும் வரைக்கும் பிள்ளைகள் உரிமையோட போய் வருவோம். அந்த வீடு மூத்த அக்காவுக்கு தான் எழுதி கொடுத்திருக்குது. சீவிய உறுத்து வச்சு எழுதி நடு வச்சுக்கொள்ளுவோமே. அப்ப தாயும் தகப்பனும் இருக்கும் வரைக்கும், தாய் ஒரு 103 வயசு வரைக்கும் படுக்கையில இருந்து இருக்கைக்குள்ளேயும் அது உயிர் அந்த உடம்புல இருக்கும் வரைக்கும் நான் அது அம்மாண்ட வீடுன்னு நல்ல சுதந்திரமா போய் வருவேன். ஆனா அக்காக்கு எழுதி இருக்குது சீவிய உறுத்து வச்சு. ஆனாலும் அம்மா உயிரோடு இருக்கும் வரைக்கும் எந்த உணர்வுகள் வந்து சரியான ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த வீட்டை போய் வர்றதுக்கு. இப்ப அம்மா சரீரத்தை விட்டு போனா பிறகு எனக்கு அது அம்மா வீட்டை போற மாதிரி இருக்குமா? இப்ப அக்காண்ட குடும்பமும் அங்க இருக்கிறேன். முதலே அவ இருந்தவே அக்காண்ட குடும்பமும் இருந்து அக்கா தான் அம்மாவை பார்த்து கொண்டே இருந்தவ. ஆனா இப்ப அம்மா இறந்தா பிறகு எனக்கு அந்த வீட்டை போய் எப்படி இருக்கும்? அம்மாண்ட வீட்டை போற மாதிரி இருக்குமா? அக்காண்ட வீட்டை போற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல எல்லா பிள்ளைகளும் அதே மாதிரி முதல் மாதிரியே அம்மா வீட்ட வார மாதிரி முழு ஒரு அன்போட ஆசையோட சுதந்திரத்தோட வரணுமா இருந்தா அந்த அக்கா இப்ப எப்படி ஆகணும்? அம்மாவாகணும். அவ தான் பெத்த பிள்ளைகள் மாதிரி இதெல்லாம் பிள்ளைகளோட வீடு என்ற ஒரு இன்னிலிருந்து ஒரு எல்லையற்ற பரந்த மனசுக்குள்ள போகணும் அந்த அக்கா.
போனாதான் பிள்ளைகள் பழையபடி அம்மா இல்லாட்டியும் அங்க ஒரு வித்தியாசமே இல்ல, அது அதே அம்மாண்ட வீடுதான், அம்மாம் அப்பாம் அங்க இருக்கினம் என்ற உணர்வோட தொடர்ந்து இப்ப பிள்ளைகள் மெட்ட பிள்ளைகள் சகோதரங்கள் அந்த வீட்டை வரணுமெண்டா அந்த அக்காவுக்குள்ள எவ்வளவு டிரான்ஸ்பர்மேஷன் வரணும். அக்காவும் சகோதரன் தானே, ஆனா அக்காவை அம்மாவா பார்க்கணும் பிள்ளைகள் என்றா அந்த அக்கா அப்படி இருக்கணும். இதுதான் தாதியின் நிலைமை. எல்லாரும் மதுபனண்டா பாபா பாபா பாபாண்டு ஓடின இடம். நாங்கெல்லாம் யக்யாவுக்கு வரையக்குள்ள முதல் முதல் பார்த்ததே தாதியத்தான். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா தாதி மெட்ட தாதிமார்கள், மெட்ட தாதாமார்கள், மெட்ட சீனியர்ஸ் பிரம்ம பாபா மம்மா இருக்கைக்குள்ள மதுபனுக்கு போய் வந்தாக்கள் இப்ப அங்க ஏதோ சம்திங் மிஸ்ஸிங்கா அவைல் ஃபீல் பண்ண கூடாது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு? தாதி பிரகாஷ்மணிக்கு. அப்ப அந்த இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு ஆள் தாதி பிரகாஷ்மணி தான் என்றத கண்டுகொண்டது யாரு? 4 கண். சிவபாக்கு 2 கண்ணு வச்சுக்கொள்ளுவோமே, ஏன்னா அவர் வேற ஆத்மா தானே. சிவபாபாவும் பிரம்ம பாபாவும் பாப் தாதா இனம் கண்ட தங்கட இடத்தை நிரப்புறதுக்கு அடுத்ததா ரெப்ரசன்டேட்டிவா நியமிக்கப்பட்ட மம்மாக்கு இந்த சேலஞ்ச் இருந்ததா? இல்லையல்லோ. பிரம்ம பாபா இருக்கேக்கே அவ பிறந்து பிரம்ம பாபா இருக்கேக்கே அவ சரீரத்தை விட்டுட்டா, சோழி முடிஞ்சு. அவக்கு அப்படி ஒரு சேலஞ்சே இருக்கேல. ஆனா தாதிக்கு அது ஒரு மாபெரும் சேலஞ்ச் அப்படி இருந்துச்சு. அதே நேரம் தாதிக்கு இருந்த இன்னொரு பெரிய சவால் என்னன்னு சொன்னா, தீதி மன்மோகினி தாதியை விட லௌகிக் வயசுலயும் அலௌகிக வயசுலயும் மூத்தவர். தீதி மன்மோகினி ஒரு தாய், அதாவது சரீர ரீதியாவும் உலக ரீதியாவும் அவ ஒரு திருமணமான அவங்க பிள்ளைகளும் இருந்துச்சு போல, எனக்கு வடிவா தெளிவா தெரிய ஞாபகம் இல்ல. அப்படி இருந்த தாய் அவ. அப்ப அவ அப்ரோச் பண்றதும் எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸி மாதிரி. எல்லாரும் தீதியோட கதைக்கிறது அவளுக்கு தாதியோட கதைக்கிறத விட ஈஸி மாதிரி. தாதி ஒரு குமாரி. அப்ப பாபா அவர் எப்படி நியமிச்சு விட்டார்? பாப் தாதா ஜனவரி 1969 ஜனவரி 18 18ஆம் தேதி பிரம்ம பாபா சரீரத்தை விட்டு போறார். 3 நாள் சரீரம் அங்க அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. ஏன்னா அப்ப எல்லாம் தூர இருந்து வரணும், ட்ரெயின்ல வரவே 2 நாள் ஆகும். அப்ப எல்லாரும் வந்து செய்யறதுக்காக 3 நாள் வச்சிருந்து ஜனவரி 21ஆம் தேதி பாபாவுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அப்ப 21ஆம் தேதி முதல் போக பண்ணிக்கல பாபாட்ட இனி வாட் இஸ் நெக்ஸ்ட் என்றது கேள்வி எல்லாட்ட மனசுலயும். அப்ப பாபா தாதி பிரகாஷ்மணியையும் தீதி மன்மோகினியையும் கூப்பிட்டு, தாதி பிரகாஷ்மணி தான் யக்யாண்ட பொறுப்பாளர், தீதி மன்மோகினி அடிஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட், மேலதிக நிர்வாக தலைவி இந்த நியமிச்சா. இப்ப அது வேற பிராமண குடும்பத்துல. அப்ப யோசிச்சு பாருங்க, தாதி எவ்வளவு ஹம்பிளா இருந்திருக்கோணும், எவ்வளவு பணிவா இருந்திருக்கோணும். தாதிய நேர்ல பார்த்தாக்களுக்கு தெரியும், எந்த நேரமும் தாதி இந்த தலை இப்படி 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 ஆடிக்கொண்டிருக்கு. எல்லாரையும் அரவணைத்து, எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு, எல்லாரையும் வரவேற்று, அவக்குள்ள இது நான், இது எனது, நான் தான் இன்ஸ்ட்ருமெண்ட், நான் தான் கோஆர்டினேட்டர், என்னத்தான் பாபா நியமிச்சவர் என்ற சுவடே இல்லை தாதிக்குள்ள. நான் இப்ப ஒரு பேக்கோட வாருங்கண்டா விளம்பி வந்து தாதி அந்த பேக்கை தூக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. அந்த மாதிரி அவ ஒரு குமாரி. ஆனா மம்மா எப்படி ஒரு குமாரியா இருந்து தாய் என்ற பெயரை பெற்றாவோ அதே மாதிரிதான் தாதி மான்னு சொல்லுவின. இப்பவும் மதுபன்ல சரண்ட பண்ணி இருக்கிற பிரதர்ஸ் சொல்லுவினம், தாதிக்காகத்தான், தாதிக்கு நான் கொடுத்த வார்த்தைக்காக,
தாதிதான் என்னை இங்க சரண்டர் பண்ண வச்சவ, தாதிதான் எனக்கு இங்க ஒரு வாழ்க்கை தந்தவ. பாபா தான் எல்லாருக்கும் பாபா தான் இருந்தாலும் அந்த இடத்துல நிமித் என்ற ஒரு கருவி இருக்குல்ல, அந்த கருவியில ஏன்னா எங்களுக்கு பாபா என்ன சொல்லுவார், உங்களோட முகத்தால உங்களோட நடத்தையால உங்களோட ஒவ்வொரு அடியாலையும் பாபாவை வெளிப்படுத்துங்கோ என்று சொல்லி சொல்லுவார். அப்ப கருவிக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. கருவின்னு சொன்னா ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் இந்த உலகத்துல கடவுள் எப்படி இருப்பார் என்ற அம்சங்களை வெளிப்படுத்துற பொறுப்பு ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இருக்குது. அப்ப நாங்க தாதியால, தாதி தானே அடுத்தது நியமிக்கப்பட்டவ, இப்ப தாதியால ஒருத்தரும் இந்த யக்யா விட்டு வெளியில போயிடக்கூடாது அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்குமா இல்லையா? பிரம்ம பாபா இருந்த இடத்துல இப்ப தாதி இருக்கணும். யோசிச்சு பாப்போமே, இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு. யக்யாண்டு பொறுப்பு இல்ல, பர்சனாலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி. தன் ஆளுமை எப்படி இருக்கணும், தான் எப்படி நடந்து கொள்ளணும், தான் எப்படி கதைக்கோணும், எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகணும். ஏனண்டா பாபா 33 வருஷமா கட்டி காத்தத தாதி பொறுப்படுக்க நான் ஒரு ஆள் அத உடைக்கலாமா? அதுல ஒரு வீணான எண்ணம் ஒரு ஆளுக்கு வர விடலாமா? அது கலங்கப்பட்டு போக நாம் விடலாமா? இவ்வளோ பெரிய பொறுப்பு. அப்ப எல்லாரும் தொடர்ந்து யக்யாவையும் ஏற்றுக்கொள்ளணும், எல்லாரும் தொடர்ந்து தாதியையும் ஏற்றுக்கொள்ளணும். அதே நேரம் தீதி மன்மோகினிய செகண்டா போட்டாச்சு, அதையும் ஏற்றுக்கொள்ளணும். பாபாண்ட தீர்மானங்களையும் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளணும். எங்களுக்கு நிலையங்கள்ல இருக்கிற கருவிகளோட எவ்வளவு முரண்பாடுகள் வருது, எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்குது, எவ்வளவு நியாயங்கள் சரிபுலைகள் எவ்வளவோ இருக்குல்ல. இதே இது அப்பவும் இருந்திருக்குமா இல்லையா? அப்ப இருந்தார்கள் தேவர்களா? இல்லையே. பிரம்மா பாபா இருக்கேயே, பிரம்ம பாபாவ எனக்கு பிரம்ம பாபாவோட ஒரு தொடர்பும் இல்ல, எனக்கு எல்லாமே சிவபாபாவோட தான், எனக்கு ஒரு விதமான ஊடகங்கள் நடுவுக்குள்ள தேவையில்லைன்னு சொன்னாக்களும் இருக்கின. அதனாலதான் பாபா சொல்லுவார், ஒரு நாளும் பிரம்மாவையும் சிவபாபாவையும் பிரிக்க வேண்டாம், பிரம்மாவுக்குள்ளால வாரது எல்லாத்தையும் நான் தான் சொல்றேன் என்று எடுத்துக்கொள்ளுங்கோ என்று சொல்லுவார். அப்ப பிரம்மா பாபாவுடைய அகங்காரத்தை வெளிப்படுத்தினாக்கள் தாதி ஜாங்கிய வாங்க நீங்க தான் அங்க தலைவி என்று ஏற்றுக்கொண்டிருப்பினம்மா? இல்லத்தானே. அப்ப இல்ல நாங்க யோசிக்க வேண்டிய விஷயம், அப்ப தாதி பிரகாஷ் மணி எவ்வளவு முயற்சி செய்திருப்பா, தண்ணில எவ்வளவு முயற்சி செய்திருப்பா. இது ஒரு நாள்ல செய்திருக்க மாட்டா. அந்த 33 வருஷமா பாபா தாதிய ட்ரெயின் பண்ணி கொண்டே வந்திருப்பார். எல்லா தாதிமாரையும் தான் பாபா ட்ரெயின் பண்ணினவர், ஆனா அதுக்குள்ள ஸ்பாட் பண்ணி இருப்பார், இதுதான் அடுத்தது கருவி, இதுதான் அடுத்த பொறுப்பாளர். எல்லாரோடையும் அவன் நடந்து கொள்ற விதங்கள், பாபாவோட நடந்து கொள்ற விதங்கள், அவனோட குணங்கள், இதுகளெல்லாம் பாபா நிறையவே அவதானிச்சிருப்பார். அப்ப அவனோட பாக்கியத்தை உண்டு அவ சம்பாதிச்சு கொண்டா, அதெல்லாம் நாங்க அந்த இடத்துல இருந்து பார்க்கணும். அவையவேண்ட சப்பாத்துல நம்ம காலை போட்டு பார்க்கணும். அப்பதான் எங்களுக்கு விளங்கும். லேசா பாக்கியத்தை அருள்பவர் பாக்கியத்தை கொடுத்தார், நாங்க பாக்கியசாலி ஆத்மா பாக்கியம் கிடைச்சது என்று இல்ல. முயற்சி இல்லாமல் பலன் என்ற ஒன்று கடைசி வரைக்கும் இல்லை. இப்ப தாதி பிரகாஷ் மணி ஆஹ் சரியான அது ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளெண்ட் ஆஃப் வேர்ச்சூஸ் சொல்லலாம். தெய்வீக குணங்கள்ட ஒரு தேர்மானம். எல்லா தெய்வீக குணங்களுடையும் நிறைய தெய்வீக குணங்கள் தாதியின் பர்சனாலிட்டியை நாங்க எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தா நிறைய பேலன்சிங் குவாலிட்டிஸ் தாதிக்குள்ள இருந்திருக்கு. ஏனென்றா பாபாவுக்கு சரியான உண்மையானவ, விசுவாசமானவ, தண்ட சொந்த பிளானிங்ல அவ போக மாட்டா.
தண்ட சொந்த ஐடியாஸ் தான் உள்ளுக்குள்ளாத ஏதோ ஒன்ற திட்டம் போட்டு அதுக்கேத்த மாதிரி எல்லாரையும் ஓம் பண்ண வச்சு அத சொல்றது மேனிப்புலேஷன். அந்த மாதிரி எல்லாம் தாதி போக மாட்டா. டிராமாண்ட ஃப்ளோவுல பாபாண்ட பிளானின் படி எல்லாம் போற மாதிரி விடுவா. ஆனா அதே நேரத்துல தேவைக்குரிய வாய்ப்புகள் வரைக்க திட்டங்கள் வகுக்கைக்குள்ள பாபாட்ட தன் புத்திய முழுமையா சரண்ட பண்ணி உண்மையான ஒரு இதயத்தோட தூய்மையான ஒரு மனதோட ஒரு ஒரு நல்ல ஒரு பாபாவுக்கு விசுவாசமான ஒரு புத்தியோட தாதி செயல்பட்டிருப்பா. இப்ப இந்த இடத்துல மிச்ச தாதிமார்களும் எல்லாரும் ஒவ்வொரு எண்ணங்களோட இருப்பினா, ஒவ்வொரு அபிப்பிராயங்களோட இருப்பினா, ஒவ்வொரு தேவைகளோட இருப்பினா, ஒவ்வொரு நிலைகள்ல இருப்பினா. அப்ப எல்லாரையும் பிளீஸ் பண்ற மாதிரியும் போகக்கூடாது. யாரையுமே எல்லாரையும் நிராகரிச்சு நான் சொல்றதுதான் சரி, நான் தான் இன்ஸ்ட்ருமெண்ட், நான் தான் பாஸ் போக கூடாது. அப்ப என்ன மாதிரி பேலன்ஸ் பண்ணணும். ஆனா தாதி எங்கேயுமே கெட்டித்தனங்களை யூஸ் பண்ணல. கெட்டித்தனங்களை யூஸ் பண்றேன்னு சொன்னா பாபா சொல்லுவார், எனக்கு கிளவர் சில்ட்ரன் வேண்டாம்னு சொல்லுவார், எனக்கு புத்தி சில்ட்ரன் தான் சொல்லுவார், எனக்கு முட்டாள் பிள்ளைதான் வேணும். யாருக்கு மூளையை பாவிக்க தெரியாதோ அந்த பிள்ளைதான் எனக்கு வேணும்னு சொல்லுவார் பாபா. நல்ல மனசு இருக்கணும், தூய்மையான மனசு இருக்கணும், உண்மையான இதயம் இருக்கணும், ஆனா முட்டாளா இருந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லுவார் பாபா. ஆனா ரொம்ப கட்டிக்காரனா இருந்துச்சு நம்மண்டா, அதான் இந்த மனிப்புலேஷன், இந்த கெட்டித்தனங்கள் இருக்கல்லோ உறவுகள்ல, நிர்வாகத்துல, சூழ்நிலைகள்ல யுக்தியுக்தா இருக்கிறது வேற, இப்படி கட்டித்தனமா இருக்கிறது வேற. இப்ப பாபா சொல்லுவார், பிள்ளைகள் தனக்கே கட்டித்தனத்தை காட்டுக்குவார் என்று சொல்லுவார். அப்படியான பிள்ளைகள் எனக்கு வேணாம்ன்றுவார். அப்ப திறமைகள் தேவையில்லை. இப்ப திறமை என்று சொல்றது எங்களோட ஆளுமையில இருக்கணும். அதாவது நான் எப்படியான ஒரு ஆளா இருக்கணும், இந்த நேர்மையை எங்க பயன்படுத்தணும், இந்த கருணையை எங்க பயன்படுத்தணும், இந்த அன்பை எங்க பயன்படுத்தணும், இந்த ஒழுங்கு, அதாவது டிசிப்ளின் என்றதை நான் எங்க பயன்படுத்தணும், இந்த ராஜ கம்பீரத்தை எங்க பயன்படுத்தணும், பணிவு எங்க பயன்படுத்தணும், இப்படி எங்களோட தெய்வீக குணங்கள்ட திறமைகள் தான் தேவையே தவிர புத்தின திறமை தேவைப்படாது. அதாவது உலகியல் ரீதியோட சம்பந்தப்பட்டதா அது தேவைப்படாது. அப்ப தாதியை பொறுத்தளவுல தாதி தெய்வீக புத்தியோட வாழ்ந்தா செயல்பட்டா சொல்லப்படுது. அதாவது தாதி தாதி வந்து சரியான நிமித் பாவனான்னு சொல்லுவினமே, கருவி உணர்வு, இன்ஸ்ட்ருமெண்ட் கான்சியஸ்னஸ், தாதி சரியான இயல்பா இருப்பா. தாதியில எந்த விதமான நடிப்பையும் பார்க்கவே இயலாது. ஏன் தாதி இப்படி சீன் போடுறா, ஏன் தாதி இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ கொடுக்குறா, ஏன் தாதி சும்மா இருக்கலாம் தானே, இயல்பா தான் எப்படியோ அப்படி இருக்கலாம் தானே என்ற ஒரு எண்ணமே தாதியில வராது. அவ்வளவுக்கு நேச்சுரலா இருப்பா, இயல்பா இருப்பா, ஆனா ஸ்வீட்டா இருப்பா. எனக்கு என்னுடைய பர்சனல் அனுபவம் முதலும் ஷேர் பண்ணி இருக்கிறேன். தாதிய ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் மதுபன்ல கண்டது கியான் சரோவர்ல. அவ ஸ்டேஜுக்கு வரைக்க அவக்கு நல்ல வயசாயிட்டு வியாடி ஆடி இப்படி கையெல்லாம் இப்படி வியாட்டி ஆட்டி இப்படி வாரா. ஃபர்ஸ்ட் டைம் கண்டோனையே அவளிருந்து வந்த வைப்ரேஷன் அம்மா வாரா. அவளையே அப்படி இருந்தா மம்மாவை பார்த்திருந்தா இப்படி இருந்திருக்கும். எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்கு. தாதி அப்ப யாரும் சொல்லிருந்தா தாதி வாரான்னு. எனக்கு அவங்க தாதி வாரான்னு பின்னால இந்த தட்டுறது கூட எனக்கு உணர்வுல இல்ல. ஏன்னா இந்த ஃபீலிங் முழுக்க அம்மா வாரா. இவ்வளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் அம்மாவோட தான் மதுபன் போயிருக்கிறேன். அந்த அம்மா இருக்கிறா வேறையா. இந்த படத்துல இருக்கிற மெட்ட படம்
அந்த லௌகீக அம்மாண்ட படம் தான். அவவும் 2017 ஆகஸ்ட் 25 சரீரத்தை நீத்தவ. தாதி 2007 ஆகஸ்ட் 25 சரீரத்தை நீத்தவ. அப்ப அவ 2 பேருக்குமே சிரத்தாஞ்சலி தினம் தான் இன்றைக்கு. அப்ப அந்த அம்மா ஒரு பக்கம் இருக்கிறா, இந்த அம்மா வாரா ஸ்டேஜ்ல எப்பவுமே அப்பெல்லாம் தாதி பிரகாஷ் மணி தான் டெய்லி முரளி வாசிப்பா. ஆசையா இருக்கும், கேட்கவே ஆசையா இருக்கும். தாதி முரளி வாசிக்கிறா. அந்த முரளி எல்லாம் அவைக்கு சுத்த பாடம். ஏன்னா திருப்பி 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 எத்தனை நேரம் வாசிச்சாச்சு, அவ எத்தனை நேரம் கேட்டிருப்பினாம், தாங்கள் எத்தனை நேரம் திருப்பி திருப்பி படிச்சிருப்பினாம். ஒரு வசனத்தை இப்படி கீழே பார்த்து தொடங்கிட்டு மிச்சம் முழு வசனம் நேரே பார்த்து கதைச்சு முடிப்பினாம். அப்படி அவைக்கு முரளி அத்துப்படி பாடம். முரளிய திருக்குறள் பாடமாக்குற மாதிரி. இப்ப திருக்குறளை நாங்க பார்க்காம சொல்லுவோமே, அந்த மாதிரி பாடமா. நீ அதை விட டெய்லி ஒவ்வொரு நாளும் முதல் நாள் முரளிய வாசிப்பினா, பிறகு விடிய காலம் முரளிய வாசிப்பினா, அப்ப ஒவ்வொரு வசனமும் பாடம் அவைக்கு. அடுத்தது 7 மணி டிராபிக் கண்ட்ரோல்ண்டா. அப்ப 6ல இந்த 6:30 தியானம், 6:30க்கு முரளி. மதுபன்ல அப்படித்தான். அப்ப இடையில 7 மணிக்கு டிராபிக் கண்ட்ரோல் வரும் தானே. 7 மணியாக ரெட் லைட் ஒன்றும் போட தேவையில்லை, அப்படியே முரளிய பக்கத்துல வெப்பின. அந்த மணிக்கூடு இங்கதான் இருக்க வேலுக்கு. அவை மணிக்கூட்ட பாக்குறேல, அவை முரளிய வச்சாதான் அங்க ரெட் லைட் போடப்படும். இயல்பா கதைச்சு கொண்டே அப்படியே முரளிய வைப்பின. அந்த டிராபிக் கண்ட்ரோல் அவைகளுக்குள்ள டைம் பண்ணப்பட்டு இருக்குது. அந்தந்த டைமுக்கு அவைகளுக்கு இப்ப விடிய காலையில இப்ப நிறைய பேருக்கு இப்படி அனுபவம் இருக்குன்னு தானே. அமிர்த வேலைக்கெல்லாம் எல்லாம் வச்சு எழும்ப தேவையில்லை, தாங்களாவே அந்த எலும்பி பழக்கத்துல எலும்பு வேணும். ஏன்னா ஆள் மனசுல அந்த உணர்வு இருக்குது, இத்தனை மணிக்கு எழும்போகணும், அமிர்த விளை தியானம் அப்படி. அதே மாதிரி தாதிமாருக்கு இது டிராபிக் கண்ட்ரோல் டைம் என்றது சென்ஸ் பண்ணுவீங்க. அப்ப அந்த நேரத்துல அவைகளுக்கு எங்க டிராபிக் கண்ட்ரோல் பாட்டு வரப்போகுது, சரி ஹோல்ல இருந்தா தான் நாங்க சொல்லலாம், ஓகே டைம் பாத்துச்சு சொல்லலாம். சும்மா அங்கேயாவது டைம் மணிக்கூடே இல்லாத இடத்துலயே அவையில் ஓகே டிராபிக் கண்ட்ரோல் பாட்டு வரப்போகுது என்றத. இந்த மிருகங்கள் பறவைகள் சூழ்நிலைய எப்படி சென்ஸ் பண்ணுமோ அத மாதிரி தாதிமார்களுக்கு டிராபிக் கண்ட்ரோல் டைம் கூடி தெரியும், டைம் பார்க்காமலே. அவ்வளவு தூரத்துக்கு அவைக்கு நாடி நரம்பெல்லாம் பாபா பாபாண்ட வாழ்க்கை முறை, ஞானம், யோகம் இது மட்டும்தான் அவைக்கு நிறைஞ்சிருக்குது. அப்ப தாதிஜி அடுத்தது அவண்டு இருந்த பெரிய பொறுப்பு எப்படியோ 5 விரலும் ஒரே மாதிரி இல்ல, வேற வேற மாதிரி தான். பிரம்ம பாபா மாதிரி தாதிஜி இருக்கணும் நாங்க நினைக்கவே இல்லாது. ஆனா என்ன நடந்திருக்கோம், எல்லாரும் அப்படித்தான் எதிர்பார்த்திருப்பினோம். ஏன் முந்தி பாபா இருக்கேக்க இப்படித்தானே சொல்லுவீனா, பாபாண்ட காலத்துல இப்படித்தானே சொல்லுவீனா. இப்ப தாதி எத்தனை பேர் தான் சொல்லிக் கொண்டிருக்கேன். தாதி ஒரு நாள் கூடி நான் பிரம்ம பாபா இல்ல, நான் பிரம்ம பாபா மாதிரி இல்ல, பிரம்ம பாபா மாதிரி என்னட்ட எதிர்பார்க்காதேங்கோ, நான் தாதி பிரகாஷ் மணி இப்படி தாதி ஒரு நாளும் சொன்னதே இல்ல. அப்படி அவ சொன்னதா ஆரும் சீனியர்ஸ் சொன்னதும் இல்லை. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு யாருக்கும் அவ சொல்ல வேண்டிய தேவை வரக்கூடிய மாதிரி அதை நடந்து கொள்ளல. தாதிக்கு இருந்த இன்னொரு சிறப்பியல்பு, தாதி ஒரு நாளும் நான் என்று சொல்லி கதைக்க மாட்டா. தாதி தாதி என்ன நினைக்கிறான்டா என்று இன்னொரு ஆளை பற்றி சொல்ற மாதிரி சொல்லுவா. தாதிக்கு இந்த விஷயத்துல அவளுக்கு இஷ்டம் இல்ல, இப்படி சொல்லுவா. எனக்கு நான் என்ற வார்த்தைகளை ஒரு நாளும் தாதி பயன்படுத்தினதே இல்லை. அது தாதி நிறைய மம்மாவையும் பாபாவையும் பார்த்து ஒப்சர்வ் பண்ணியிருப்பா.
நிறைய அவதானிச்சிருப்பா, நிறைய கற்றிருப்பா. அவையில் என்னண்டு அப்ப தாதி வந்து பிளான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்த அடுத்ததா தாண்டா புடிக்கோணும். பிரம்ம பாபாக்கு இவ்வளவு வயசு, அவர் அதுக்கு பிறகு போயிடுவார். பிறகு அந்த இடத்த நான் பிடிக்கணும். இப்படி ஏதாவது எண்ணங்கள் இருந்திருக்குமா? தான் அந்த இடத்த வரணும். கடைசி வரைக்கும் இல்ல. ஆனா, மம்மாவையும் பாபாவையும் அவையில் எப்படி எப்படி கதைக்கினம், எப்படி நடக்கினம், எப்படி சிந்திக்கினம், எப்படி ஒவ்வொரு சூழ்நிலையையும் கையாளினம் என்று பார்த்து பார்த்து வளர்றேன்னு சொல்லுவீனமே. அப்படி பார்த்து பார்த்து தாதி மம்மாவையும் பாபாவையும் நிறைய நிறைய பார்த்து பார்த்து வளர்ந்திருப்பா. உம் தாதி வந்து இந்த யக்யாவுல தான் ஒரு லீடர் என்று சொல்லி ஒரு நாளும் நினைச்சது இல்லை. ஆனா பதிலுக்கு தாதி வந்து தன்னை ஒரு ஹம்பிள் சர்வன்ட், ஒரு பணிவான சேவகன் என்றுதான் தன்னை எப்பவுமே நினைச்சிருக்கிறார். ஆட்டு விக்கிறவர் ஆட்டுறார், இந்த பொம்மை ஆடுது. இவ்வளவுதான் தாதியின் மனதில் இருந்த எண்ணம். பாபா அவர்தான் எல்லாம் செய்விக்கிறார். அவர் செய்விக்கிறார். இந்த இந்த கருவி இயங்குது அப்படி என்று கொஞ்சம் கூடி எப்படி வாயில வார்த்தையில நான் எனதுன்னு நினைக்க மாட்டாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட உணர்வுலையும் அவங்களோட ஆளுமையிலையும் செயல்கள்லையும் தாதி ஒரு நாளும் தன்னை நான் தான் செய்தேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை கட்டி வளர்த்த நான் எந்த ஒரு நாளும் நினைச்சது இல்லை. மற்றது எல்லா தாதிமாரோடையும் தொடர்ந்து அவ ஒரு ஃப்ரெண்டாவே தான் இருந்தா. அத நினைக்கிற இந்த துளசிபாயின் பழைய வீடியோஸ்ல துளசிபாயி மதுபன் வீடியோஸ், பழைய பழைய வீடியோஸ் எல்லாம் அந்த ஸ்டொக்ல வச்சிருப்பார். அவர் அந்த யூடியூப்ஸ் எல்லாம் சிலதுகள் செய்து போடுவார் துளசிபாய் என்று. அவர் அந்த பழைய வீடியோஸ்ல ஒன்றுல இருக்குது. எல்லா தாதிமாரும் தீபாவளி தான் அவ எல்லா தாதிமார் எல்லாரும் சரண்ட பண்ணின நாள். அவ தீபாவளி அவைகளுக்கு இந்த யக்யாவோட பர்த்டே மாதிரி, தங்கட இந்த சரண்டர் லைஃப் பர்த்டே மாதிரி அவைக்கு. அப்ப அதுல எல்லா தாதிமாரும் ஸ்டேஜ்ல இருக்கினாம். எல்லா தாதிமாரோடையும் சரியான கேஷுவலா நீங்க கதைங்க, நீங்க கதைங்க, நீங்க கதைங்க, அந்த அந்த சம்பவம் அதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க. கதைக்கிற விதத்தை பார்த்தாலே நாங்க நிறைய படிக்கலாம். ஏன்னா அந்த ஈக்குவல்ஸுக்குள்ளேயே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எவ்வளவு மரியாதை, எவ்வளவு அன்பு. அத மாதிரி சின்ன ஆக்கள் அவைகளுக்கு அடுத்ததா பிறகு பிறகு வார ஆக்களுக்கும் அவையில் எவ்வளவுத்துக்கு தங்களை உயர்த்தி கொண்டு போவினம். இப்ப அவைகளுக்கு அடுத்தடுத்ததா வார செட் இருக்கணும் தானே. இப்ப தீதிமார்கள் பிறகு பெஹன் என்று சொல்லுவோம், அவையில் இப்படி ஒவ்வொருத்தரா இருக்கணும் தானே. அவையில் மேல மேல வரணும்டா தாதிமார்கள் அடுத்த லெவலுக்கு மேல மேல போய்கொண்டிருப்போம். இவையில உடத்தை இறுக்கி பிடிச்சு கொண்டு நின்றுச்சுனோம்டா அவையில் மேல வரையல. அப்படித்தானே. இப்ப நாங்க ஒரு லைன்ல நிக்கிறோம்டா முன்னால நிக்கிற ஆக்களை பார்த்து என்ன சொல்லுவோம், முன்னுக்கு முன்னுக்கு போங்கோ, இப்படித்தானே சொல்லுவோம். நீங்க முன்னுக்கு முன்னுக்கு போனாதான் பின்னால இருக்கிறாக்கள் முன்னுக்கு முன்னுக்கு வரலாம். அப்ப யாரும் எங்கேயும் எதையும் பிடிச்சு கொண்டு நிக்க கூடாது, விட்டு விட்டுட்டு போகணும், மேல மேல போகணும். அப்ப தாதி அப்படி தனக்கு பிறகு வந்த அடுத்தடுத்த செட் ட்ரைனிங்ஸ் நடந்துச்சுது. அந்த முந்தி பேட்மிண்டன் கோர்ட்டா இருந்தது, இப்ப பாபாண்ட டவர் ஆஃப் பீஸ் கட்டி இருக்கிற அந்த இது, அது பிரம்மபாபாக்கு பிறகுதானே கட்டினது. ஆஹ் அது முதல்ல பேட்மிண்டன் கோர்ட்டா இருந்ததா. அதுல சுத்தவரை இருக்கிற அந்த இந்திரபிரஸ் ட்ரைனிங் செக்ஷன் என்றதெல்லாம் பாபா இருக்கைகளை கட்ட தொடங்கின பில்டிங்ஸ். அந்த ட்ரைனிங் செக்ஷன் என்ன, சரண்டர் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸுக்கு அவைக்கு ட்ரைனிங் 6 மாசம் அப்படி முந்தி மதுபன்ல தங்கி இருந்து ட்ரைனிங். அப்ப அதுல அவையோட அது இப்பெல்லாம் நிறைய காலம் மாறிச்சு. அப்ப தாதி மாதிரிதான் ட்ரைனிங் அடுத்த பேட்சுக்கு. இந்த யோசிச்சு பார்க்கணும் எப்படி இருக்கும் அது.
அப்ப அதுல அவைகளுக்கு எல்லாம் சமையல் கட்டுல ஒரு இத்தனை பேருக்கு சமைக்கிறது, அது இது அந்த மாதிரியான விஷயங்கள். பிறகு எப்படி பிரம்ம பாபா ட்ரைனிங் கொடுத்தாரோ, பிரம்ம பாபா ஒரு வாகனம் பழுதா போனா கூட அந்த பிரதர் வரணும், இந்த பிரதர் வரணும், ஒருத்தரும் வெயிட் பண்ணக்கூடாது. இண்டிபெண்டனா உங்களோட காரியங்களை நீங்களே பார்த்து கொண்டே போய்க்கொண்டே இருக்கணும். இந்த மாதிரி தானே பாபான ட்ரைனிங். அப்படி பப்ளிக்ல போய் எப்படி சேவை செய்யறது, எப்படி பிராமண குடும்பத்தோட நம்ம நடந்து கொள்றது, சேவை செய்யறது, பராமரிப்பு, சுயத்தை எப்படி பராமரிக்கிறது, விஐபிஸுக்கு எப்படி சர்வீஸ் செய்கிறது, அப்படி அப்படி பல விஷயங்கள். ஒரு 6 மாசம் அவளுக்கு ட்ரைனிங் நடக்கும். அப்ப அந்த ட்ரைனிங் எல்லாமே அந்த ட்ரைனிங் செக்ஷன்ல தான் உங்களோட டிடி அவை வேலை எல்லாரும் அந்த பட்ச் ஆக்கள். இப்ப பொறையனுக்கு சர்வீஸுக்கு வந்தாக்கள் தானே எங்களுக்கு தெரியும். அவையின் பட்ஜ்ல பாரதத்திலேயே இருந்து சேவை செய்யறாக்கள் அவையிலேயே நிறைய பேர் இப்ப சரீரத்தை விட்டு போயிடுச்சுனா சரளா தீதி என்று சொல்லி குஜராத் மாநிலத்துக்கு இன்சார்ஜா இருந்தவ. அப்ப தாதிமார்கள் எல்லாரையும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு பாபா அனுப்பினர். இந்த 14 வருஷ தபஸ்யா முடிஞ்சா பிறகு தாதிமார் ட்ரெயின் பண்ணின தீதிமார் அடுத்தது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பொறுப்பாக நியமிக்கப்பட்டுச்சுன்னா அவையில் அடுத்த பட்ச் தாதிமார்கள் ட்ரைனிங் கொடுத்தது, ஃபாரின் சர்வீஸுக்கு அனுப்பினது. அப்ப தாதியின் ஆத்மாவா நான் இருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் சில விஷயங்களை. இப்ப தாதி தனக்கு சமமானவர்களோடையும் ஒரு சூழ்நிலை மாற்றத்துக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. தொடர்ந்து யங்கியாவில் தன் பாகத்தை வகிக்க வேண்டியிருந்தது. அவளோட மூத்தாக்கள் தீதி மன்மோகினி தானே அவளோட அடிஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டா இருந்தது. அப்ப தீதி மன்மோகினியையும் தாதி பிரகாஷ் மணியையும் எல்லாரும் சொல்லுவினமாம் ஈருடலும் ஓர் உயிரும் சொல்லுவினமாம். ஏண்டா அவ்வளவுக்கு ஒரு கோஆர்டினேஷன் அவைகளுக்குள்ள. ஒரு ஆள் உண்ட சொன்னா மற்றால் ஓமுண்டு தான் சொல்லும். ஆனா அதுக்காக தீதி மன்மோகினி நான் சொன்னா தாதி அதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டா. அதால நான் சொன்னா நீ தாதி கேட்டா சொல்லு, நான் தான் சொன்னேன். அந்த மாதிரி இல்ல அவைகளுக்குள்ள. தீதி இப்படித்தான் ஃபீல் பண்றேன், ஆனா நீங்க இருக்க தாதிட்ட கதையுங்க, செக் பண்ணுங்க. அல்லது தீதி இப்படித்தான் ஃபீல் பண்றேன், தீதி ஒருக்கா தாதியோட கதைச்சிட்டு ஃபைனலா கன்ஃபார்ம் பண்றேன், இப்படி சொல்லுவீனா. நிறைய சந்தர்ப்பங்கள்ல இப்ப தாதி எப்படியோ அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பு தானே. அப்ப அவ எல்லாரோடையும் ஆகலும் ஒரு சரளமா இருக்க இயலாது எல்லா சந்தர்ப்பங்கள்லயும். அப்ப தீதிக்கு அந்த நிலை இல்ல. அப்ப நிறைய பேருக்கு தீதியோட கதைக்கிறது ஈஸியா இருக்குமா. அப்ப தீதியோட கதைச்சா தீதி சொல்லுவா நீ நல்ல விஷயம் போய் தாதியோட கதைண்டு. அஜிஜோ நான் போக மாட்டேன் தாதிட்ட, நீங்க கதைங்கடா இவ கதைப்பா. அப்படி அவைகளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த இடத்துல தாதி ஜாங்கி வந்தா தீதி மன்மோகினிக்கு பிறகு. ஆனா தாதி ஜாங்கி ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. அவண்ட வியூஸ், அவண்ட திங்கிங் அது ஒரு வேற லெவல். அப்ப தாதி ஜாங்கியும் தாதி பிரகாஷ் மணியும் டோட்டலி டிஃப்ரெண்டான பர்சனாலிட்டிஸ். ஆனா அவையில ஒண்டா பாக்க மேடையில காணிக்குள்ள அவையில் வேணுமெண்டே மதுபன்ல உங்களுக்கு ஸ்டேஜ்ல வச்சு 2 பேரும் கதைப்பின. வேணுமெண்டே தாதி ஜாங்கி ஒரு உரையாடல் ஆரம்பிப்பா. இங்க பாருங்க தாதி இப்படி எல்லாம் இருக்கு, இங்க பாருங்க தாதி இப்படி எல்லாம் இருக்கு, தாதி நீங்க என்ன தாதி நினைக்கிறீங்க, தாதி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, இப்படி இப்படி என்ன இதுக்கு என்ன தாதி செய்யலாம் அப்படின்னு 2 பேரும் வேணும்னு நாங்கள் அதை பாக்குறதுக்குண்டே கதைப்பினம் ஸ்டேஜ்ல. அப்ப அந்த நேரத்துல எல்லாம் அவைகளுக்கு உண்மையான ஒரு உறவா இருக்கும். எங்களுக்கு காட்டுறதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் அது இருக்காது.
ஆனா நாங்க அதுல என்ன லேர்ன் பண்றோம்னு சொன்னா அவையோட உறவு எப்படி இருக்கு. தேவை பங்காளர்கள் 2 பேரும். அதுவும் 2 பேரும் டோட்டலி டிஃபரெண்டான பர்சனாலிட்டிஸ். ஆனா தங்கட தனித்துவத்தை அவை ஒருத்தருக்காக ஒருத்தர் இழக்கிறதும் இல்ல. அதுக்காக 2 தனித்துவமான அந்த பர்சனாலிட்டியும் முட்டி மோதவும் மாட்டுது, முரண்படவும் மாட்டுது. இதுதான் பாபா ராஜ்லீலான்னு சொல்லுவேன், சன்ஸ்கார நடனம் என்று சொல்லுவேன். ஒரு ஆள் உயர்ந்தா மெட்டால் தாளும், மெட்டால் உயர்ந்தா அடுத்தாள் தாளும். அப்பதானே இந்த கைய கோக்கோணும் என்று சொன்னா இந்த விரலும் இந்த விரலும் யார் இடம் கொடுக்கறது பாப்பம் என்று முட்டி மோதி கொண்டுண்டா கைய கோக்கேலுமா? கோக்கேலாது. அப்ப இவர் கொஞ்சம் இங்கால போனாதான் இவர் இங்கால போவார், கைய கோக்கலாம். ஒற்றுமை, ஒத்துழைப்பு. இப்ப அத தாதிமார்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. பாப் தாதா வரைக்குள்ள தாதி குல்சார ஸ்டேஜ்ல வரைக்குள்ள 3 தாதிமாரும் சேர்ந்து வரீங்க. கடைசியில ஒரு கொஞ்ச காலம் 3 தாதிமாரும் ஒவ்வொரு இடங்களுக்கு போய் மெகா ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். அதாவது 1,00,000 பேர் திரட்டோணும். ஒவ்வொரு மாநிலமும் அந்த மெகா ப்ரோக்ராம்ஸ் நிறைய செய்துச்சுங்க. 3 தாதிமார்டையும் பிளெஸிங்ஸ் என்று சொல்லி செய்துச்சு. தாதி பிரகாஷ் மணி ஸ்ரீலங்காக்கும் வந்திருக்கிறார். அவ நிறைய நெருக்கமா பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. அப்ப தாதி ஜாங்கியும் தன்னுடைய கருத்துக்களை உறுதியா சொல்லுவா. ஆனா அப்புறம் கடைசியில ஓகே தாதி, நீங்க தானே பாபாண்ட நிமித் இன்ஸ்ட்ருமெண்ட், நீங்க சொல்றதுதான் ஃபைனல் டிசிஷன் என்று சொல்லி விட்டு கொடுத்துருவா கடைசியில. பல சந்தர்ப்பங்கள்ல தாதி எல்லாத்த பிளெஸிங்ஸும் இருக்கணும் என்று பாப்பா. ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் வைப்பா. மீட்டிங் வச்சு எல்லாத்தையும் ஒப்பீனியன் கேட்பா. தனக்கு ஒன்று சரியென்று படுகுதுன்றதுக்காக வேண்டி அதை ஒரு ஆர்டரா சொல்ல மாட்டா, அல்லது அதுதான் டிசிஷன் என்று சொல்ல மாட்டா. தாதி ஒரு டிசிஷன் எடுத்தா அங்க யாருமே அத ஒண்ணு சொல்ல போறது இல்ல. இருந்தாலும் தாதி அப்படி அதிகாரத்தை கையில எடுக்கிறீல. இதுதான் அந்த அக்கா பிள்ளைகள் எல்லாருக்கும் தாய் வீடா அதை உணர, அதே உணர்வு அவைகளுக்குள்ள இருக்கணும் என்றதை மனதில வச்சு கொண்டு செயல்படுற மாதிரி. தாதி என்ற அக்கா தானே, மூத்த அக்கா பெரியக்கா என்றதான் அந்த அர்த்தம். அப்ப கொஞ்சம் கூடி மதுபன் என்னுடைய தலைமையகம் அல்லது மதுபன் என்ற தலைமையகத்துல இருக்கிற ஆர்கனைசேஷன் லீடர் நான் என்ற எண்ணம் தாதிக்கு இருந்திருந்தா எல்லா தாதி வேற ஓடி இருக்கணும். அதே நேரம் யக்யா பிரம்மா பாபாவோட கதை முடிஞ்சிருக்கு. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ பார்த்தா அதுல அந்த மெயின் ஒரு லீடர் இருப்பார். அவர்த்த பீரியட்ல ஆஹா ஓஹோன்னு வளரும் அந்த ஆர்கனைசேஷன். அவர் முடிய, எல்லாரும் மனுஷர் தானே, அவர்த்த பீரியட் முடிய ஒரே சப்புன்னு போயிடும் ஆர்கனைசேஷன். ஆனா இருக்கும் அந்த அளவுக்கு பெயர் புகழ் கீர்த்தி வளர்ச்சி இருக்காது. ஆனா பிரம்மா பாபாக்கு பிறகுதான் இந்த யக்யா அவ்வளவு பிரம்மாண்டமா வளர்ந்துச்சு. சர்வதேச ரீதியில கால் பதிச்சு பெரிய அளவுல வளர்ந்து இன்றைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வளர்ந்து இருக்குது. இதுக்கு பின்னணியில கட்டாயம் இதை செய்யறது முழுக்க முழுக்க கடவுள் தான். ஆனா கடவுளும் தன்னை இந்த மண்ணில பூமியில இயக்குறதுக்கு சரியான ஒரு ஊடகம் அவருக்கு இருக்கும், சரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், கருவி ஆத்மாக்கள் இருக்கும். கருவி ஆத்மாக்கள்னா நாங்க நினைக்க கூடாது நிலையத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் மட்டும்தான் என்று. எப்படி இல்லை, நாங்க எல்லாருமே கருவி ஆத்மா தான். எல்லாரும் பாபா தன்னுடைய சக்திய எங்களுக்குள்ளால ஊடறுத்து இந்த உலகத்துக்குள்ள பாய்ச்சுறதுக்கு நாங்க எல்லாருமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்கிற எங்களுக்குள்ளால இறைவனுடைய அந்த சக்தி உடர்த்து பாயோணுமா இருந்தா நான் ஒரு சுத்தமான ஒரு குழாயா இருக்கும்.
சுத்தமான ஒரு சேனல், சுத்தமான ஒரு பைப்லைனா நான் இருக்கோன். அப்ப தாதி வந்து யக்ஞாண்ட சிஸ்டம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு பக்கம் மெயின்டைன் பண்ணினாலும், இன்னொரு பக்கம் இது தாய் வீடு. யாருக்கும் வாரதுக்கு போறதுக்கு உரிமை இருக்கு. அதுக்காண்டி சிஸ்டத்தை உடைக்க இயலாது. ஆனா அவையவைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து, அவையவைக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷங்களை கொடுத்து, தாதி ஒவ்வொரு குரூப்பும் மதுபன் போகைக்குள்ள வந்து இப்ப முதல்ல இப்ப ஒரு குரூப் போக அடுத்த குரூப் வரும் தானே. அப்ப அடுத்த குரூப் வந்தோடனே ஒரு வெல்கம் தோழி அது தாதி தான் இருந்து கொடுப்பா. பிறகு தாதி எல்லாரும் வந்து அவைய ரூமுக்கு போய் செட்டில் ஆயினோட எல்லாரும் குஷியா குஷியா கேப்பா திருப்பி திருப்பி. எல்லாரும் ஹாப்பியா, எல்லாரும் ஹெல்தியா கேப்பா. எல்லாரும் உடல்நிலைகளும் நல்லா இருக்குதா, எல்லாருக்கும் வசதியா எல்லாரும் இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கா. மதுபன் எங்களுக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். எல்லாத்தையும் சாப்பாடு, தங்குமிடம், எல்லா வசதியும் இருக்கு. அதுக்கு மத்தியிலையும் ஒரு கேள்வி, உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குதா. அது சாட்டுக்கு கேட்கிற கேள்வி இல்ல. யாராவது அதுக்குள்ளயும் எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும், அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னா உடனே அவைக்கு தேவையானதை பார்த்து செய்து கொடுங்க. அவைக்கு என்ன வேணும் ஏது வேணும் எல்லாத்துக்கும் தாதி காது கொடுப்பா. காது கொடுப்பா. அவ்வளவுத்துக்கு ஒரு அன்பு, அக்கறை, பராமரிப்பு, கரிசனை. ஆனா அதே நேரத்துல ஞான ரீதியாயும் நாங்க எங்களை எப்படி வச்சிருக்கணும், வழி நடத்தி கொள்ளணும், எப்படி நாங்க இருக்கணும் என்றதையும் எங்களுக்கு சொல்லி கொடுப்பா. ஆனா அதே நேரத்துல இப்ப இவ்வளவு வசதி வாய்ப்புகள், இவ்வளவு சௌகரியங்களை பாபா தந்தும் உங்களுக்கு எல்லாம் ஓகேயா, ஏதாவது தேவையான்னு கேட்க அதுக்குள்ள ஒரு பிள்ளை உன்ட சொல்லுதா இருந்தா, தனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இங்க, எனக்கு பெட் சரியில்லை, அறை சரியில்லை, பாத்ரூம் சரியில்லை, கூட இருக்கிற ஆட்கள் சரியில்லை, இடத்த மாத்திட்டாங்கோ அல்ல கட்டில மாத்திட்டாங்கோ, இப்படி ஏதாவது கேக்கினமா இருந்தா தாதி அந்த நேரத்துல ஞானம் கிடைக்க மாட்டா. ஓகே உடனே பிசிக்கலா அவைக்கு என்ன தேவையோ அந்த கம்ஃபர்ட் செய்து கொடுப்பா. ஏன் கொடுப்பா. இந்த யூனிவர்சிட்டியில எல்லாருக்கும் ஒரே வயசு இல்ல. ஒன்று 20 வருஷமா ஒரே கிளாஸ்ல தான் உட்கார்ந்துருக்கு. வளராது, மேல போகவே போகாது, முன்னேறாது. அதிலேயே இருந்து கொண்டு ஒவ்வொன்று டிமாண்ட் பண்ணி ஒவ்வொருத்தரோட பிரச்சனைப்பட்டு அந்த இடத்துலயே இருக்கு. இன்னொன்று புதுசா நேற்றுக்குத்தான் வந்ததா இருக்கு, ஆனா ஃபாஸ்டா முன்னுக்கு போயிடும். அப்படியே எல்லாரும் ஒவ்வொரு நிலையில இருப்பின அதையும் தாதி புரிஞ்சு கொள்ளுவா. ஏனெண்டா இதெல்லாம் பிரம்ம பாபா இருக்கேக்குல தாதி பார்த்து பார்த்து வளர்ந்தது. பிரம்ம பாபா முரளியில சொல்லுவார், சில பேருக்கு வேண்டிய பலவீனங்களை சுட்டி காட்டே இயலாது, பலவீனங்களை சொல்லி அவையில திருத்தே இயலாது. அப்படி திருத்தினா அதுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடும் அப்படி சொல்லுவார் பாபா. ஏன்னா அதுல ஸ்ட்ரென்த் அவ்வளவுதான், அந்த கெப்பாசிட்டி அவ்வளவுதான், அதுக்கு விளங்கப்படுத்தவே இயலாது. விளங்கப்படுத்துறத விடுவோம், கதைக்கவே இயலாது. நம்ம வாயத்துறந்தா அதுக்கு கேட்கிற சக்தியே இல்லை. அப்ப அந்த இடத்துல நம்ம கோவப்படலாமா, எரிச்சல் படலாமா, வெறுப்படையலாமா, அந்த ஆத்மாவுக்கு மனசால சாபம் போடலாமா. சோ இந்த பிள்ளையே இப்படி திருக்கோ தெரியல, இந்த பிள்ளைங்க ஒன்றுமே கதைக்க இயலாம இருக்கே, ஒன்றுமே விளங்கப்படுத்த இயலாம இருக்கேன், இப்படி நம்ம ஆதங்கப்பட்டோம்டா அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அந்த ஆத்மாவுக்கு. அதையும் புரிஞ்சு கொண்டு அன்போட அரவணைக்கணும் தானே, ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். அப்ப யாருக்கு சொன்னா யார் கேப்பினம் என்றதெல்லாம் பிரம்ம பாபாவுக்கு தெரியும். அப்ப முந்தி யக்யாவுல யார் என்ன புலவிட்டாலும் பாபா தாதி பிரகாஷ் மணியை தான் கூப்பிட்டு நல்ல சப்பல் பேச்சு கொடுப்பாரா. இவ பார்த்து பார்த்து கொண்டு வந்துட்டு கொஞ்ச நாளையால பாபாட்ட போய் கேட்டாம, என்ன பாபா நான் இந்த விஷயத்த சம்பந்தமே படையில, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே எனக்கு தெரியாது, ஏன் சும்மா என்ன கூப்பிட்டு பேசுறீங்க, எல்லாத்துக்கும் என்ன கூப்பிட்டு பேசுறீங்க. அப்ப பாபா சொன்னாரா, உன்னை பேசலாம்,
அதுகளை பேச இல்லாது. அதுகளை பேசினா அதுகள் நாளைக்கு யக்யா விட்டு போயிருங்க, பாபா விட்டு போயிருங்க. அப்ப பாபா எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கை தானம் கொடுக்கிறார், கருணை காட்டுறார். ஆனா அதுகளுக்கு விஷயங்களை சொல்லவும் வேணும். அப்ப எல்லாத்துக்கும் தாதி பிரகாஷ் மணியை கூப்பிட்டு அவைக்கு முன்னால பேசுறது. பேசினா அவைகளுக்கு ஏதோ சம்திங் விளங்கு. ஆனா நேர பேசினா அவைக்கு அது தாங்க இயலாது. இப்படி எல்லாம் பாபா டீல் பண்ணினத தாதி பார்த்து பார்த்து தானே வளர்ந்தவ. அப்ப அப்ப தாதி எல்லாரும் குஷியா, எல்லாரும் சந்துஷ்டா, திருப்தியா இருக்கிறீங்களா என்று கேட்கிறது ஒரு பெருந்தன்மை. ஐயோ தாதி, ஏன் தாதி இப்படி கேக்குறீங்க என்றே இந்த மனசு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் ஓம் ஓம் எனக்கு கட்டில் சரியில்லை, ஓம் ஓம் எனக்கு பாத்ரூம் சரியில்லை, எனக்கு ரூம் சரியில்லை என்று நான் சொல்றேனா இருந்தா நான் எங்க நிக்கிறேன்ன்றது தாதிக்கு விளங்கி நானா காட்டிக்கொள்ள மாட்டேன். கருணை காட்டுவோம். இப்ப அப்படி தாதி பொறுப்புணர்ச்சியோடையும் இருந்தா, அன்போட இருந்தா, கருணையோட இருந்தா, தயாள மனதோட இருந்தா, ஒவ்வொரு சீசன்லயும், அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு சீசன்ல ஒவ்வொரு விசிட், ஒவ்வொரு பாபாண்ட குரூப்லயும் கட்டாயம் பீஸ் பார்க் ட்ரிப் கொண்டு இருக்கும். அதுக்கு எல்லாம் போய் விளையாடிட்டு வாங்குவோன்ட்டு அவைய மதுபன்ல இருக்க மாட்டினோம். ஒவ்வொரு குரூப்போடையும் தாதி எல்லா தாதியையும் இழுத்து பறிச்சு கொண்டு வருவாங்க பீஸ் பார்க்குக்கு. உண்மையா அது ஒரு காலம் தான். உண்மையா அது ஒரு காலம் தான். எல்லா சீனியர்ஸ், டபுள் போரின் டீச்சர்ஸ் எல்லாரும் வருவினம். இனி எல்லாரும் யங்காவும் இருந்துச்சுனம். பாவனா பென், மீரா பென், ஜெயந்தி பென், அங்க ஒருத்தரும் கள்ளம் அடிச்சுட்டு நிக்கலாது. தாதி எல்லாரும் இழுத்தோண்டு வந்துருவா, தானும் எல்லாரும் வந்துருவினா. நிறைய கேம்ஸ் நடக்கும். அப்ப இவ்வளவு பெரிய பொறுப்புகள் இருக்கிற தாதி, எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அந்த மீட்டிங், இந்த மீட்டிங் இருக்கு, நீங்க பிள்ளைகளை கூட்டி கொண்டு போக விளையாடிட்டு வாங்கோன்னு சொல்லிட்டு வடிவா இருக்கலாம் தானே. அப்படி இல்ல. ஒவ்வொரு குரூப்போடையும் தாதி பிரகாஷ் மணி வருவா பீஸ் பார்க்குக்கு. தானும் சேர்ந்த எல்லாரோடையும் டான்ஸ் ஆடுவா. தாதிமார்களுக்கு அங்கதான் பிரம்ம போஜன், பிறகு பாடுவினம், அப்படி இப்படி ஏதோ சேர்ந்து ஃபேமிலியோட ஃபன்னா இருப்பா தாதியும். மற்றது ஒவ்வொரு சின்ன சின்ன கேம்ஸ் நடக்கும். சின்ன சின்ன கேம்ஸ் ஆனா நல்லா இருக்கும், ஃபன்னா இருக்கும். அடிச்சு விழுந்தோட எல்லா கேம்ஸுகளையும் நாங்க போய் நின்று விளையாடுவோம். விளையாடி அதுல வெள்ளுராக்களுக்கு தாதிட்ட போய் தோழி வாங்குறது, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் தோழி வாங்குறது தாதிட்ட. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அது எந்த பெரிய மேடையில போய் சாம்பியன் கப் வாங்குறதுல இல்லாத ஒரு சந்தோஷம் தாதிட்ட போய் அந்த சின்ன விளையாட்டுல தோழி வாங்குறது. மேல அதெல்லாம் நினைச்சு பார்த்தா சரியான சந்தோஷமா இருக்கு, சரியான சந்தோஷமா இருக்கு. அப்ப தாதி இப்ப தாதிக்கு அலுப்படிக்காதா? ஒவ்வொரு சீசன்லயும் ஒரே பேட்டர்ன்ல இந்த மாதிரி போய் பீஸ் வில்லேஜ்ல, சாரி பீஸ் வில்லேஜ், பீஸ் பார்க்ல போய் விளையாடிட்டு வாருது. அப்ப தாதி அவ்வளவு தூரத்துக்கு தாதி எல்லாத்த உணர்வுகளை, இப்ப தாய் தகப்பனா இருந்தா எவ்வளவு பெரிய ஆக்கள், ஆனா பிள்ளைகள் குழந்தை பிள்ளைகள் அது பீச்சுக்கு போவோம் வாங்க, பார்க்குக்கு போவோம் வாங்க, அங்க போவோம் இங்க போவோம்டா பிள்ளைகளோட சேர்ந்து பேரண்ட்ஸ் விழுபடுறது தானே. போய் நின்று கொண்டு எவ்வளவு நாளைக்கு பிள்ளைகள் எங்களோட விளையாட போயினாங்க இப்படிதான் சொல்லி நிறைய பேரண்ட்ஸ். இது ஒரு கொஞ்ச நாளைக்கு தானே, இது வளர்ந்துருங்கள், வளர்ந்து பெரியாக்கள் ஆகினா எங்களை திரும்பியும் பார்க்காதுகள். அதுகள பிறகு விளையாட்டு வேற, வட்டம் வேற என்று சொல்லுவீங்க நிறைய பேரண்ட்ஸ். எவ்வளவு நாளைக்கு இப்படி இந்த பிள்ளை இந்த கையை இழுத்து கொண்டு போக போகுதோ தெரியாது, எவ்வளவு நாளைக்கு என்னோட விளையாடவான்னு நிக்க போதோ தெரியாது சொல்லுவீங்க. இப்படி தாதியும் யோசிச்சிருப்பா என்ன, ஒன்று எவ்வளவு நாளைக்கு இந்த உடம்பு இடம் கொடுக்குமோ தெரியாது, எவ்வளவு நாளைக்கு இப்படி எல்லா பிள்ளைகளும் மதுபனுக்கு வந்து கொண்டிருப்பினமோ தெரியாது. அதோட ஒவ்வொரு முறையும் மதுபனுக்கு வர குரூப்ல இருக்கிற பிள்ளைகள்
ஒவ்வொரு முறையும் வார பிள்ளைகள்லயும் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எவ்வளவோ வெயிட் பண்ணி வருஷம் முழுக்க காசு சேர்த்து லீவ் எல்லாம் எடுத்து இப்ப சில நிறைய மதர்ஸுக்கெல்லாம் காசு பிரச்சனையா இருக்கு. அப்ப ஒவ்வொரு குரூப்லயும் தவமிருந்து வார பிள்ளைகள் இருப்பினம். அப்ப அந்த பிள்ளைக்கும் தாதி பீஸ் பார்க்ல வந்து விளையாடுறது, தாதி இந்த கையால தோழி வாங்குறது, தாதியோட சேர்ந்திருந்து சாப்பிடுறது, தாதியோட சேர்ந்திருந்து ஆஹ் விளையாடுறது, ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆசை இருக்கும் தானே. இதெல்லாம் தாதி யோசிப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்ப உண்மையான அர்ப்பணம், துறவு, சேவை என்று சொன்னா எந்த கஷ்டத்தை ஒன்றும் பார்க்க கூடாது. நாங்க உண்மையான சேவை என்றா மக்களின் தேவைதான் எங்கட சேவை. சேவை என்றா என்ன? ஆத்மா பரமாத்மான அறிமுகம் கொடுக்கிறதா? ஆத்மாக்களின் தேவைதான் எங்களுடைய சேவை. அதுக்கு நான் இவ்வளவு கொடுத்து நேரம் காலம் பாக்குறேல, இடம் சூழ்நிலை பாக்குறேல, எங்க எப்ப வேணுமோ. ஒரு தாயா இருந்தா பிள்ளைக்கு என்ன செய்வா? கொடுத்து கொண்டே தான் இருப்பா. அதே மாதிரிதான் தாதியும். தாதியில வந்து அதே நேரம் விளையாட்டா இருப்பா. ஆனா மீட்டிங்ஸ் அது இது ஒரு பப்ளிக்ல ஒரு மேடையில பேசிக்கல அவள ஒரு கம்பீர்த்தாண்டா சீரியஸ்னஸ் தெரியும். அவள ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும். ஆனா அதே நேரத்துல எந்த பெரிய விஐபியா இருந்தாலும் ஓ பிரதர்ன்னு தான் பாப்பா. மை பிரதர்ன்னு தான் பாப்பா. அது தாதி பிரகாஷ், தாதி ஜாங்கியும் கூட இங்க வந்து மஹிந்த ராஜபக்ஷ போய் சந்திக்க மை பிரதர் சொல்லி சந்திச்சா. ஹீஸ் மை பிரதர் சந்திச்சா. எங்களுக்கு தான் அவர் ஜனாதிபதி, அவர் அப்ப பிரைம் மினிஸ்டர் ஆக்கும். அப்படி சந்திச்சா. அப்படி அவைகளுக்கு எந்த பெரிய யுஎன் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கட்டும், எந்த ஒரு யுஎன் செக்ரட்டரியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தாதிக்கு வந்து அவையில் பிரதர் தான். பிரதர் சிஸ்டர். அவையில் ஒயிட் பொடியில இருந்தா என்ன, என்ன மொழிய பேசினா என்ன, என்ன கலாச்சாரமா இருந்தா என்ன, அப்படித்தான். ஒரு காலம் அந்த யுஎன் செக்ரட்டரி ஓம் சாந்தி பவன் கட்டி அதோட இனோகிரேஷன் வந்து அப்படி யுஎன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அப்படி பெரிய ஒரு விஐபி ப்ரோக்ராம்ஸ், அது பெரிய பெரிய நிறைய இவெண்ட்ஸ் நடந்தது 1983 அந்த மாதிரி ஏதோ. அப்ப 1980s தான் ஏதோ. அப்ப வந்த அந்த ஒரு யுஎன் செக்ரட்டரியாக்கும் அவ தாதிய பார்த்து சொன்னாவாம், இந்த ஸ்மைல எனக்கு கிஃப்டா தாரீங்களா? எந்த நேரம் பார்த்தாலும் கூட முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கு. நீங்க இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன் ஹெட்டா இருக்கிறீங்க, உங்களுக்கு பதட்டமா இப்படி எல்லாம் இருக்கிறே இல்லையா? உங்களுக்கு படுத்த நித்திர வந்துருமா இரவுல? இவ்வளவு யோசனை இருக்கும், இவ்வளவு பொறுப்புகள். அவன் சொன்னாவான், தாதி நான் ஹெட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் நினைச்சாதான் எனக்கு ஹெடேக் வரும். நான் ஹெட்டே நினைக்கிறேல, அப்பயே எனக்கு ஹெடேக் வரப்போகுதுன்னு கேட்டாவா. நான் இந்த நிறுவனத்தின் தலைன்னு நினைக்கிறேல, தலைன்னு நினைச்சாதானே தலைவலி வரும். நான் பொறுப்புன்னு நான் ஒரு நாள் நினைக்கிறேல. அவர்த்த பொறுப்பு அவர் செய்யறார். ஒவ்வொரு நாளும் இரவில நான் அவர்த்த எல்லாத்தையும் கையளிச்சுட்டு நான் போய் கட்டில்ல படுப்பேன். கட்டில்ல போய் தலானியில தலை விழுந்துதா அடுத்த நிமிஷம் டீப் ஸ்லீப். இப்படித்தான் தாதி சொன்னவா அவருக்கு. அப்படி அப்ப எல்லாருக்கும் ஒரு மனப்பதட்டம், ஒரு மன அழுத்தம், மனதுல சுமை, கவலை, யோசனை, பொறுப்புகளை பத்தி வருது என்று சொன்னா அதுக்கு தாதி சொல்ற பதில், அது எல்லாத்துக்கும் நீங்க பொறுப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க, நான் தான் பொறுப்புன்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைக்கிறதாலதான் உங்களுக்கு அப்படி இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன நினைக்க வேணும்? என்ன பாபா யூஸ் பண்ற, அவர் தந்த அளவுக்கு என்ன யூஸ் பண்ற. அடுத்தது தாதி வந்து எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணித்தான் எல்லாத்தையும் செய்வா. இந்த கியான் சரோவர் கற்ற நேரத்துல ஒரு ஒரு சம்பவம்
சொல்றா தாதி. இந்த தாதியின் அனிமேஷன் வீடியோ நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல அந்த சம்பவம் படிவா சொல்லப்படுது. சென்னாரெட்டி என்று சொல்லி அவர்தான் அப்பத்த கவர்னர் ராஜஸ்தான். அவர் வந்து கியான் சரோவர் கட்டுறதுக்கு முதல் கல்நாட்டு விழாக்கு அவரை கூப்பிட்டது. அப்ப அவர் வந்து கல்நாட்டு கல்லு வச்சுட்டு கவர்மெண்டால 5 lakhs தாரன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப தாதிக்கு உள்ளுக்குள்ள ஒரே யோசனை, அத என்னண்டு வாங்குறது, என்ன பாபாண்டி ஜக்கியாவில நாங்க அப்படி வெளியில இந்த டொனேஷன்ஸ் சொல்லி எடுக்கிறீங்கள தானே, நாங்க இதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஆஹ் அப்ப ஆனா மற்ற பிரதர்ஸுக்கு எல்லாம் ஒரே யோசனை, கவர்னர் இவ்வளவு தொகை அரசாங்கத்தால தாரன்னு சொல்லி நாங்க என்னண்டு வேண்டாம்னு சொல்றது, அப்படி வேண்டாம்னு சொன்னா அப்புறம் அவருக்கு கோபம் வந்துட்டுதுண்டா, தான் தந்ததை நிராகரிச்சு நம்ம அப்படி ஏதாவது தன்னை அவமதிச்ச மாதிரி நினைச்சுட்டாருண்டா அப்படின்னு பிரதர்ஸ் எல்லாரும் கையப்பி செஞ்சு தலையப்பிச்சு கொண்டு நிக்க, தாதி அவ எல்லாரோடையும் வச்சு ஒரு மீட்டிங் வச்சு கதைச்சு எல்லாம் செய்துட்டு அடுத்த நாள் கவர்னரை ஒரு டீ பார்ட்டிக்கு பீஸ் பார்க்கு இன்வைட் பண்ணினாவாம். அப்ப கவர்னருக்கும் விளங்கிட்டுது தாதி ஏதோ இந்த ப்ரொஜெக்டை பற்றி கதைக்கிறதுக்கு தான். அந்த கியான் சரோவர் கட்டுறது ஒரு பெரிய ப்ரொஜெக்ட், அதோட அது ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டா இருந்ததா. அப்ப அதை வந்து இப்படி ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு கொடுக்க மாட்டின. ஆனா அந்த சென்னாரெட்டி அந்த கவர்னர் தான் அதுல கூட முனைப்பா நின்று ஒர்க் அவுட் பண்ணி அந்த பில்டிங் அதுல கட்டுறதுக்கு இதை பெர்மிஷன் எடுத்து கொடுத்தவர். அதனால நீங்க பாத்தீங்கன்னா கியான் சரோவர் அங்காளில அக்ரிகல்ச்சர் எங்களோட அக்கமடேஷன் நாங்க அந்த டோமெட்ரிஸ் ராஜரிஷி பவன்ல அங்கால பார்த்தா நிறைய வயல்கள் செய்யற மாதிரி லேண்ட் இருக்கு. அது அக்ரிகல்ச்சர் லேண்ட் அது. அப்ப அடுத்த நாள் தாதி டீ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணினா கவர்னர். அப்போ கவர்னர், கலெக்டர், கமிஷனர், மற்றது இந்த போலீஸ் டிஐஜியோ அந்த மாதிரி பெரியாக்கள் எல்லாரும் வெறியின. அப்போ கவர்னர் சொல்றாராம், பாருங்க இந்த தாதி இந்த ப்ரொஜெக்ட பத்தி எப்படி விளங்கப்படுத்த போறாண்டு, என்ன மாதிரி அவன் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யறான்றத பாருங்கன்னு சொல்லியே கூட்டி கொண்டு வந்தாரா. பங்க வந்தோடனே கவர்னர் ஒரு பிஏ மாதிரி ஒரு ஆள் இருப்பாரு பக்கத்துல, அவரும் இருக்கிறார். அப்ப யாரு கவர்னர் கேட்டாராம், தாதி இந்த உங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நாங்க செக் பண்ணி பார்த்தோம், நாங்க பிரம்மகுமாரிஸ் இந்த சேவிங்ஸ்ல எவ்வளவு காசு இருக்குன்னு எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம் நாங்க, அதுல ஒரு 35 லட்சம் தான் இருக்குது. இந்த கியான் சரோவர் ப்ராஜெக்டுக்கு நீங்க எவ்வளவு செலவாகும் எஸ்டிமேஷன் போட்டிருக்கிறீங்க என்று கேட்க அவர் சொன்னார், தாதி சொன்னாவா 10 crore மேல போகும், 10 crore மேல போகும் என்று எஸ்டிமேஷன் போட்டிருக்கிறான் என்று சொன்னாவா. அப்ப உடனே கவர்னர் சொன்னாரா, தாதிக்கு தெரியும் எவ்வளவு செலவாக போகுதுன்னு பாத்தீங்களா சொன்னாரா. சும்மா அப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கு பிறகு செய்தது சாந்திவன், அது அதை விட பெருசு. கவர்னர் சொன்னாராம், எந்த ஒரு ப்ரொஜெக்டும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கல முதல்ல 10% காசு உங்கள்ட்ட கையில இருக்க வேணும், இல்லாட்டி அந்த ப்ரொஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ஆகாது, அது தெரியுமா உங்களுக்கு எனக்கு. தாதி ஓ தெரியும் என்று சொன்னாவா. அப்ப அப்ப சாரி கவர்னர் சொன்னாராம், அப்ப உங்கள்ட்ட காசு காணாதே, அப்ப நீங்க ஏதாவது பிளான் வச்சுக்கிறீங்களா. நான் அவ சொன்ன, தாதி நாங்க இப்ப கல்லுதான் வச்சிருக்கிறோம், ஆனா 3 மாசத்துக்கு நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம், வேலையை தொடங்க மாட்டோம் நாங்க என்று சொல்லி சொன்னாவா. கவர்னர் கேட்கிறார், ஏன் அந்த 3 மாசம். அப்ப அவ சொல்றா, எங்கட இந்த பிரம்மகுமாரிஸ் அந்த நேரம் அப்ப 93 அப்படி இருக்கும், 95 ஆக்கும் இது லான்ச் பண்ணினது, திறப்பு விழா நடந்தது கியான் சரோவருக்கு. அப்ப 92 அல்ல 93 ஏதோ கல்லு வச்சிருக்கீங்க, 95 96 இல்ல இல்ல 96 இது சாந்திவன் திறப்பு விழா நடந்தது 60வது ஆண்டு என்று சொல்லி. இது 93 இருக்க வேணும்னு நினைக்கிறேன் எனக்கு. 93 என்ன
தியான் சரோவர் 93 இருக்கணும் திறப்பு விழா நடந்தது. ஷுவரா தெரியல, வடிவா தெரியல. ஓகே. அப்ப அந்த நேரம் தாதி பிரகாஷ் மணி சொன்னா, எங்கட சன்ஸ்தா, எங்கட ஆர்கனைசேஷன்ல மொத்தமா வேர்ல்டு வைடு எல்லாம் சேர்த்து 3 லட்சம் மெம்பர்ஸ் இருக்கினோம். ஒரு நாளைக்கு ₹1 தியான் சரோவருக்கு என்று சொல்லி எல்லா சென்டர்ஸ்லயும் நாங்க ஒரு உண்டியல் வைக்க சொல்ல போறோம். அப்ப எல்லாரும் ஒரு நாளைக்கு ₹1 எல்லாரும் ஒரு நாளைக்கு ₹1 போட்டா ஒரு நாள் எவ்வளவு சேரும்? 3 லட்சம் சேரும். 3 லட்சம் ரூபா சேரும். அப்ப அந்த மெசேஜ நாங்க எங்கட எல்லா சென்டர்ஸுக்கும் அனுப்பி எல்லா சிஸ்டர்ஸையும் எல்லா நிலைய பொறுப்பாளர்களோட மீட்டிங்ஸ் வச்சு அதை விளங்கப்படுத்தி செய்யறதுக்கு 1 மாசம் ஆகும் எங்களுக்கு. பிறகு அப்ப கவர்னர் கேட்கிறார், இந்த 3 லட்சம் பேர்லயும் எத்தனை சதவீதம் இதுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுவீங்க நீங்க நினைக்கிறீங்க? அப்ப அதுக்கு தாதி சொல்ற 60% ஆட்கள். என்ன சிலவுல எல்லாருக்கும் எல்லாரும் கண்ட்ரிபியூட் பண்ணுவீனமா சொல்ல இல்லாது. அப்ப 60% ஆட்கள். அப்ப உடனே கவர்னர் திரும்பி சொல்றாதான், பாத்தீங்களா தாதிக்கு அதுவும் தெரியும். 100% எல்லாரும் போட மாட்டினாம், 60% ஆட்கள் தான் கண்ட்ரிபியூட் பண்ணுவீனாம் என்று தெரியும். அப்ப சரி, அப்ப 2வது மாசம் எல்லா கண்ட்ரிபியூஷனையும் கலெக்ட் பண்ணி சிஸ்டர்ஸ் எல்லாரும் மதுபனுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு 1 மாசம் ஆகும். அப்ப அவ்வளவுனையும் 60% எவ்வளவு எனக்கு கேக்குள்ள அந்த 1 மாசமா இல்ல, ஒரு நாளைக்கு ₹1 இல்லோ, அப்படி 1 மாசமா அப்படி கலெக்ட் பண்ணி வேற எவ்வளவு வரும் அந்த பிஏ கணக்கு பார்த்துட்டு சொல்லுவார். 50 லட்சத்துக்கு கிட்ட வருது. 1 மாசத்துல 50 லட்சம் காசு சேரும். அப்ப 3வது மாசம் என்னத்துக்காக என்று கவர்னர் கேட்க அவ சொல்றா 3வது மாசம் நாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். அதான் 1 மாசம் 50 லட்சம் வந்துட்டுதுன்னு சொன்னா 2ஆம் மாசமும் 50 லட்சம் வருமானு என்ன கன்ஃபர்மேஷன்? சிலவுல குறையலாம். இப்ப 2வது மாசம் அடுத்த மாசம் என்ன நடக்க போகுதுன்னு நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வரும். ஆனா தாதியின் பிராக்டிக்கல் பிளானிங் அப்படி 1ஆம் மாசம் வர்ற மாதிரியே 2ஆம் மாசம் வர மாதிரி சொல்ல இல்லாதானே. இப்ப 2 மாசம் முடிஞ்சோன்னு அப்ப இப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு வந்துடும்? கிட்டத்தட்ட சரி 2 மாசமும் அதே அளவு அமௌண்ட் வந்துச்சுன்னா 100 லட்சம் ஆயிடும். 1 crore ஆயிடும். அப்ப இவர் என்ன சொன்னவர்? 10 crore ப்ராஜெக்ட் எஸ்டிமேஷன், அதுல 10% ஸ்டார்டிங்ல இருக்கணும் சொன்னவர். 10% 1 crore. கணக்கு படிப்பிக்கிறனோ தெரியல. ஆனா இதுதான் தாதியின் எக்ஸ்பீரியன்ஸ். இது இந்த அனிமேஷன் வீடியோல பாத்தீங்கன்னா இதுல அந்த கதை அப்படியே சொல்லப்படுது. இப்ப 3 மாசத்துல 1 crore சேர்ந்துரு. ஆனா அந்த 1 crore யார் கண்ட்ரிபியூட் பண்றேன்னு சொன்னா ஒன்லி பிகே ஸ்டூடெண்ட்ஸ், வெளியில எந்த எடுக்கிறேல. அப்ப அந்த 1 crore 3 மாசத்துல இவைய சேர்த்துருவினமெண்டா அதுக்கு முன்னாலே இந்த கவர்னர் கொடுக்குற 5 லட்சம் எந்த மூளைக்கு? அப்ப கவர்னருக்கு அவர் தாதியின் பிளானிங்க பார்த்து வெல் இம்ப்ரெஸ்ட். அவருக்கு அப்படி மனசை தொட்டுட்டுது. அது சொன்னார், கூட்டிக்கொண்டு வந்தாரு தானே பெரிய பெரிய ஆக்களை. அவ எல்லாரும் அந்த ஸ்டேட் நிர்வாகிகள், அந்த மாவட்ட நிர்வாகிகள். அவை தாதி எத்தனையாம் வகுப்பு வரைக்கும் படிச்சவ? தாதி என்ன மேனேஜ்மெண்ட் படிச்சாவா, அக்கவுண்டிங் படிச்சாவா, என்ன படிச்சவ? ஆனா அவன் புத்திய பாவிக்கிறது பாபா. ஏன்னா அவ தனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. இந்த ஸ்லோகம் தான் பாபா அப்படி பாவிக்கிற. ஆனா பாபா நிறைய ரைட் ஹேண்ட்ஸ் இருந்தவே யக்யாவில. அக்கௌண்டன்ஸ் இருந்துச்சுன்னா, என்ஜினியர்ஸ் இருந்துச்சுன்னா, டிராப்ட்ஸ்மேன் இருந்துச்சுன்னா, எல்லாரும் இருந்துச்சுன்னா. ஆனா எல்லாருக்கும் மேலால பாபா அந்த புத்திகளை மட்டும் பாவிக்க மாட்டார். அது எல்லாத்தையும் வச்சு கோஆர்டினேட் பண்றதுக்கு தாதி. அப்ப கவர்னர் சொன்னார், நீங்க 3 மாசத்துல 1 crore சேர்த்துருவீங்க, எந்த 5 லட்சம் எந்த மூளைக்கு சொல்லி அந்த ப்ரோக்ராம் கேன்சல். பிறகு அந்த கவர்னர் சொன்னார், இதுல நானும் கன்ட்ரிபியூட் பண்ணலாமா? நான் ஒரு
10 நாளோ 15 நாள்ல நானும் இந்த ராஜயோகா கோர்ஸ் படிச்சேன்டா நானும் பிகே ஸ்டூடெண்ட் ஆயிடுவேன் தானே. இப்ப நானும் மாசம் மாசம் 30 ரூபா அனுப்புவேன் என்று சொன்னார். ஒரு நாளைக்கு 1 ரூபா படி 30 ரூபா கவர்னர் தான் அனுப்புவேன்னு சொன்னார் என்று சொல்லி போட்டு பிறகு ஏதோ தாதிக்கு அஹ், அந்த இந்த கவர்னர் ஆபீஸ்ல இருந்து என்வலப்ல போட்டு 30 ரூபா வந்துச்சா தன் முதலாவது கண்ட்ரிபியூஷன் சொல்லி. அதான் அதை வைத்த பாவனா. ஆனா கவர்னர் 30 ரூபாயா கொடுப்பார் இல்லத்தானே. அப்ப அப்படி தான் அந்த கியான் சரோவர் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயினது. அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயினது இல்ல பெரிய விஷயம், இதுல தாதி இந்த பிளானிங். அப்ப அந்த நேரத்துல எங்களுக்கு நல்ல ஞாபகம், தெஹிவல சென்டர் ஒரு சின்ன சென்டர். அப்ப அங்க ஒரு பாக்ஸ் ஒன்று வைபட்டு இருந்தது, கியான் சரோவர் ரெண்டு போட்டு அதுல எல்லாரும் ஒவ்வொரு நாளும் காசு போட சொல்லி நாங்கெல்லாம் வேலை காசு போட்டோம். அதான் சொல்றது, முந்தைய சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்றது. அப்படி நாங்க எங்களுக்கு யோசிச்சு பாக்குறோம், யாராவது மனுஷரை பற்றி தானே நாங்க யோசிச்சு கொண்டிருப்போம் எந்த நேரமும். அவையில் இவையில் அது இது யோசிக்கிறதா இருந்தா தாதி பிரகாஷ் மணி, தாதி ஜாங்கிய நீங்க இப்ப நீங்க யூகேல இருக்கிற ஆக்கள் தாதி ஒவ்வொரு சிவர் சிவரா கதை கேட்கலாம். தாதி ஜாங்கிய பற்றி யூகேல ஒவ்வொரு சிவர்கிட்ட கதை கேட்கலாம், ஒவ்வொரு கேர்டன்ஸ்ட கதை கேட்கலாம், அங்க இருக்கிற ஒவ்வொரு மண்ணிட்டையும் கதை கேட்கலாம். தாதி ஜாங்கின கால் பதிஞ்ச மண் அது. ஆஹ் அந்த காத்து கூட தாதி சுவாசிச்ச காத்து, அங்க இருக்கிற வைப்ரேஷன். தாதி ஜாங்கிக்கு லண்டன்டா உயிர், அது நல்லாவே தெரியும். எல்லாருக்கும் தாதி தான் இருந்தாலும் அவக்கு லண்டன்டா உயிர் தான். ஆஹ் ஒரு ஸ்பெஷல் லவ் ஒன்று இருக்கு அவக்கு. அப்ப நாங்க அந்த யக்யாவுக்குள்ள போனா, அந்த சென்டருக்குள்ள போனா இதுகளைத்தான் யோசிக்கணும். எப்படி அந்த டெனிசன் ரோடு என்ன சொல்லுவீங்க, ஒரு சின்ன ரூம்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு மொழி தெரியாம ஒரு 3ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்ச படிப்போட 60 வயசுல முதல் முதல் வெளிநாட்டுக்கு வந்து இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சிய தாதி குணர்ந்த வேண்டாம். தாதி இந்த புத்தி எந்த நேரமும் எப்படி வேலை செய்திருக்கு, தாதி இந்த கண் எப்பவும் எதை பார்த்திருக்கு, தாதி இந்த மனசு எப்பவும் எதை சிந்திச்சிருக்கு, அவன் கான்சியஸ்னஸ், அவன் ஃபீலிங்ஸ், அவன் ஒரு நாள் முழுக்க நாடி நரம்பெல்லாம் எப்படி இருந்திருக்கு இப்படி நடக்கிறதுக்கு. இவ்வளவுக்கும் எங்களோட தாதிமாரை பற்றி உண்மையில உலகத்துல எல்லாருக்கும் தெரியாது. அன்னை திரேசாவை தெரிஞ்ச அளவுக்கு, மேரி கியூரி அம்மையார் இவையில எல்லாம் தெரிஞ்ச அளவுக்கு எங்களோட தாதிமாரை பற்றி நிறைய தெரியாது. அவையில தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பு இப்ப எங்களுக்கு தான் இருக்கு. அப்ப நாங்க இவையில தான் பார்ப்போம் பாபாண்ட ஆஹ் பாபாண்ட அற்புதமான படைப்புகள். எங்களுக்கு சத்திய யுகம் போனா பிறகு ஒருத்தரையும் தெரியா, உங்களை எனக்கு தெரியா, எனக்கு உங்களை தெரியா, தாதி மேல தெரியாது, பிரம்ம பாபாவை தெரியா, அம்மாவை தெரியா. ஆனா பிரம்ம பாபா அம்மாவோட ஆத்மாக்களோட நாங்க இருப்போம், அது எங்களுக்கு தெரியாது. அவையில அது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலம் இந்த சங்கம யுகம் மட்டும்தான். இந்த சங்கம யுகம் இந்த பொன்னான காலத்துல எப்படி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தீபாவளி, ஒவ்வொரு நாளும் சிவராத்திரி, ஒவ்வொரு நாளும் எல்லா பண்டிகையுமோ அத மாதிரி தாதி எங்களோட ஒவ்வொரு நாளும் வாழ்ற ஒரு ஆளா இருக்கும். எல்லாரும் எப்படி பிரம்ம பாபான படத்தை முன்னால வச்சுக்கிறோமோ, பிரம்ம பாபாவோட படம் எங்களுக்கு முழு யக்யாண்ட கதையையும் சொல்லும். பிரம்ம பாபாவோட படத்தை பார்க்கக்குள்ள முழு யக்யாண்ட பிக்சர்ஸும் எனக்கு கண்ணுக்குள்ள வரும். இப்படியே நான் இருந்தேன்டா,
எனக்கு சுத்தவரை இருக்கிற ஆட்களை ஏதாவது கண்ணுக்கு தெரியுமா? அவை நடக்கிறது எதுவும் விளங்குமா? ஞாபகம் வருமா? பாப்பனா? இல்லத்தானே. நாங்க அதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு, அந்த பொக்கிஷம் எல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு, கச்ச கும்ப இந்த கஞ்சலோட விளையாடி கொண்டிருக்கு. கஞ்சலோட குப்பையோட விளையாடுற. அதத்தான் கிளறி கிளறி பாக்குற. கஞ்சல் குப்பைய வச்சு கிளறது, கடையிறது. அப்ப என்ன வரும்? மனசுக்குள்ள என்ன இருக்கும்? குப்பைதானே இருக்கு. அப்ப இதெல்லாம் தான் ரத்தினங்கள், வைரங்கள். ஓகே. இப்ப நாங்க ஒரு சின்ன தியானம் வந்து செய்வோம். தாதி வந்து எப்பவுமே பிராக்டிஸ் பண்ற ஒரு நிலை வந்து அசரீர நிலை, அகங்காரமற்ற நிலை பிராக்டிஸ் பண்ணுவாவாம். அடுத்த இன்னொன்று வந்து நாங்க மதுபன்ல இருக்கைக்குள்ள பாக்குற ஒரு அழகான காட்சி. ஒவ்வொரு நாளும் இரவுல நாங்க போய் அந்த பாண்டபவன் பாபாஸ் ரூம்ல இருக்கைக்குள்ள ரெண்டு தாதியும் கைய பிடிச்சு கொண்டு வருவீன. தாதி ஜாங்கியும் தாதி பிரகாஷ் மணியும் கைய பிடிச்சு கொண்டு வருவீன வந்து அந்த இந்த வலக்கை பக்கத்துல ஒரு கட்டில் இருக்கும். அந்த கட்டில்ல சாஞ்சு கொண்டு நின்று இப்படி பாபாவை பார்த்து கொண்டு நிப்பினம். ஏன்னா எல்லாரும் இருப்பினம் தானே. நாங்க எழும்பினாலும் தாதி மாதிரி இருக்க மாட்டினோம். நின்று கொண்டு பாபாட்ட திருஷ்டி எடுத்து அன்றைய நாளுக்கு குட் நைட் சொல்லிட்டு போவினம். அந்த காட்சியை பாக்குறதுக்குன்னே போய் இருப்போம் பாபாஸ் ரூம்ல. அப்புறம் அப்படியே நடந்து போவினம். அந்த உண்மையா அது ஒரு அதுதான் திருப்பியும் சொல்லி முடிக்க வேண்டியது. அது ஒரு காலம். மற்றது தாதி வந்து எப்பவுமே அந்த கோட்யார்ட்ல இருப்பா. கோட்யார்டுன்றது அந்த மதுபன் பாண்டவன்ல எந்த பண்ணைக்குள்ள இருக்கிற அந்த நிறைய இப்பவும் அந்த பிரதர்ஸ் எல்லாம் கதிரையை போட்டு திருப்பினமே. அதுல முரளி முடிஞ்சு ஓம் சாந்தி பவன்ல முரளி முடிஞ்சு வந்து தாதி அதுல உட்கார்ந்திருப்பா வெயிலுக்கு. அந்த காலம வெயில் படுறதுக்காண்டி இருப்பா. அவ ஒரு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு கண்ணாலதான் பார்த்து கொண்டிருப்பா. ஏன்னா அந்த வெயில் கண்ணுக்குள்ள படம். நாங்க அதுல போய் நின்று நின்று படம் எடுப்போம் தாதியோட. அப்ப தலையாட்டி ஆட்டி ஆட்டி எந்த நாடு என்று கேப்பா. ஆஹ் அப்படி சேர்ந்திருந்து படம் எடுக்கலாம் கதைப்பா. அப்படி வெறி என்ன சொல்றது, எந்த நேரமும் சந்திக்கலாம், எந்த நேரமும் பார்க்கலாம் தாதிய. அப்படி ஒரு ஈஸி அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி, ஒரு லீடர் பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அப்பாயின்மெண்ட் அப்படி எல்லாம் இருக்காது. ஆசையா இருக்கு. ஏ ஓம் சாந்தி. இந்த அமைதியான நேரத்தில் இந்த யஜ்யத்தின் பிராமண குழந்தையாகிய நான் என் மூதாதை வம்சத்தை நினைவு கூறுகின்றேன். சங்கம யுகத்தில் இந்த யக்யாவின் வேர்களாக, தூண்களாக, மூலாதாரங்களாக, பாபாவின் கற்பித்தலின் ஞான மூர்த்திகளாக நம் முன்னே உலா வந்து அந்த உயிருள்ள தேவதைகளை இன்று நான் நினைவு கூறுகின்றேன். கடவுளுக்கு விசுவாசமான அதி விசேஷமான இவர்கள் தந்தையின் ஞானத்தில் திவ்ய சுரூபமாக வாழ்ந்து காட்டினார்கள்.
மிகச்சிறந்த முன்னுதாரணங்களாக, மிகச்சிறந்த யக்ஞத்தின் முன்மாதிரிகளாக விளங்கிய மூதாதை ஆத்மாக்கள் இவர்கள். இந்த குடும்பத்தில் வந்த ஒரு சிறப்பான ஆத்மா நான் என்பதை நான் அனுபவிக்கின்றேன். தாதியின் வெற்றிக்கும் உயர்ந்த நிலைக்கும் அவரது முயற்சிகளை சிந்தித்து பார்க்கிறேன். அவர்களைப் போலவே ஒவ்வொரு மூச்சிலும் நானும் வாழ வேண்டும் என்று எண்ணம் கொள்கிறேன். அவர்களைப் போலவே அன்பாகவும் ஒற்றுமையாகவும் புரிந்துணர்வும் இந்த பிராமண குடும்பத்தை வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர்களைப் போலவே இறுதி மூச்சு வரை சேவை செய்ய வேண்டும். நம்பிக்கை பொறுப்பாளராக ஒரு உண்மையான வழக்கரமாக வாழ வேண்டும் என்ற மனதில் எண்ணம் கொள்கிறேன். ஆதிமார்கள் நம் மூதாதையர்கள் பற்றிய நீங்காத நினைவுகளோடு செயல்பட ஆரம்பிக்கிறது. ஓம்